ஓகே. ஸோ பிள்ளைகள் இந்த கிளாஸ் இன்னைக்கு வந்து கெமிக்கல் இக்யூலிபிரியம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ கெமிக்கல் இக்யூலிபிரியத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுதான்டா. ஸோ இதை நாங்க ஓப்பனாவே விட்டுருக்கோம். விரும்புற பிள்ளைகள் யார் வேணா ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். ஸோ லிங்கை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. விரும்புற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகி பார்த்துக்கொள்ளட்டும். சரியா பிள்ளை? ஸோ இதுல கெமிக்கல் இக்யூலிபிரியம் இதுக்கு முதல் படிச்சிருக்கோம் சார் என்று சொல்ற யாராவது இருக்கீங்களா? இதுக்கு முதல் நாங்க கெமிக்கல் இக்யூலிபிரியம் படிச்சிருக்கோம் சார் யாராவது? கெமிக்கல் இக்யூலிபிரியம் எங்க சரி உங்களோட ஸ்கூல்லயோ இல்ல கிளாஸஸ்லயோ எங்க சரி கெமிக்கல் இக்யூலிபிரியம் நாங்க ஒரு தடவையாவது படிச்சிருக்கோம். யாராவது இருக்கீங்களா பிள்ளை? ஓகே. சோ பெரும்பாலான யாரும் படிக்கல. பெரும்பாலான பிள்ளைகள் வந்து படிக்கல இல்லையா? சோ பெரும்பாலான பிள்ளைகள் வந்து படிக்கல. ஓகே. இப்ப உண்மையான நிலைமையும் இதுதான் பிள்ளைகள். நிறைய இடங்கள்ல வந்து இன்னும் கெமிக்கல் இக்யூலிபிரியம் ஸ்டார்ட் பண்ணல. எல்லாருமே இப்பதான் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்றாங்க. சோ கெமிக்கல் இக்யூலிபிரியத்தை பொறுத்த வரைக்கும்டா, கெமிக்கல் இக்யூலிபிரியத்தை பொறுத்த வரைக்கும் தம்பி ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. என்னண்டா, நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, உங்களோட கெமிஸ்ட்ரியில இருக்கிற ஆக லேசா படிக்கக்கூடிய பாடங்கள்ல ஒரு பாடம் இந்த கெமிக்கல் இக்யூலிபிரியம். என்ன பிள்ளைகள்? ஆக லேசா படிச்சிடலாம். கெமிக்கல் இக்யூலிபிரியத்துல தியரி படிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு வேலை இல்லை. ஒரு சின்ன ஒரு தியரி பார்ட் ஆக லேசா படிச்சு முடிச்சிடலாம். ஆனா கெமிக்கல் இக்யூலிபிரியம் சொல்றது வந்து நம்ம படிக்கிற மாதிரி ஒரு சின்ன தியரி பார்ட் இல்ல. சொல்ற வழங்கினா நம்ம லேசா படிச்சு முடிச்சிடுறோம். உண்மையாக கெமிக்கல் இக்யூலிபிரியத்தை வந்து எடுத்தா ஒரு 3-4 ஹெடிங்க போட்டுட்டு முடிச்சு விடுறோம். நம்ம கெமிக்கல் இக்யூலிபிரியத்தை நினைச்சா ஒரு நாளையில கெமிக்கல் இக்யூலிபிரியம் முடிக்கலாம். ஒரு நாளையில ஃபைனல் பேப்பர் எல்லாமே செஞ்சு காட்டி நாங்க முடிக்கலாம். நான் முடிச்சிருக்கேன். அப்படி பதுல்லையில வந்து கெமிக்கல் இக்யூலிபிரியம் செமினார் போட்டு ஒரு நாள் 5 hours செமினார், ஞாபகம் இல்லை, 5 hours செமினார் போட்டு பிள்ளைகள் தியரி கம்ப்ளீட்டா முடிச்சு பாஸ் பேப்பர், எஸ்ஏ பார்ட், ஸ்ட்ரக்சர் பார்ட், எம்சிக்யூ பார்ட் எல்லாமே நாங்க முடிச்சிருக்கோம். அப்படியும் கெமிக்கல் இக்யூலிபிரியம் படிக்கலாம். 3 மாசத்துக்கு இழுத்தும் கெமிக்கல் இக்யூலிபிரியம் படிக்கலாம். ஏன்னா கதைக்கிறதுக்கு அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்குடா. சரியா பிள்ளை? சோ இன்றைக்கு நாங்க இந்த கிளாஸஸ் நான் ஏற்கனவே தெரியும் கைனெட்டிக்ஸ் வந்து நாங்க முடிச்சிட்டோம் கிளியரா. கைனெட்டிக்ஸ்ல வந்து தியரி 100% கம்ப்ளீட்டா படிச்சு பாஸ் பேப்பரும் பிள்ளைகள் 1980ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் கடைசி வருஷம் வரைக்கும் நடந்த அவ்வளவு பாஸ் பேப்பர் எம்சிக்யூ கேள்விகளும் கம்ப்ளீட்டா முடிச்சு செஞ்சு காட்டிட்டோம். எஸ்ஏ கேள்விகள் 2021 இருந்து 2025 வரைக்கும் அந்த எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் கேள்விகளும் நாங்க கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். சோ இப்படித்தான் எங்களோட எல்லா யூனிட்ஸுமே இன்ஷால்லா போயிட்டு இருக்கோம் பிள்ளைகள். சோ இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது கெமிக்கல் இக்யூலிபிரியம். உங்களோட ரிசோர்ஸ் புக்லடா கெமிக்கல் இக்யூலிபிரியம் சொல்லி ஒரு தனி ஒரு யூனிட் இல்லை. கெமிக்கல் இக்யூலிபிரியம் நான் சொல்ல வாரது என்னன்னா, ரசாயன சமநிலைன்னு ஒரு விஷயம் சொல்லி இருக்காரு. எஸ், ஆனா ரசாயன சமநிலைன்னு தனி ஒரு யூனிட் இல்ல. மொத்தமாக 3 யூனிட் சேர்ந்ததுதான் நம்மளோட சிலபஸ்ல இருக்கிற இக்யூலிபிரியம். அதை நாங்க லேசுக்காக எப்படி பிரிக்கிறோம் பிள்ளைகள்? கெமிக்கல் இக்யூலிபிரியம் ஒரு பகுதியாகவும், அயனிக் இக்யூலிபிரியம் சொல்லி ஒரு பகுதியாகவும், ஃபேஸ் இக்யூலிபிரியம் சொல்லி ஒரு பகுதியாகவும் நாங்க பிரிக்கிறோம். இதுல கெமிக்கல் இக்யூலிபிரியத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களோட ரிசோர்ஸ் புக் வந்து ஒரு ஓர்டர்ல கதைச்சிருக்கும் கெமிக்கல் இக்யூலிபிரியத்தை. நான் உங்களுக்கு அந்த ஓர்டர்லயா கெமிக்கல் இக்யூலிபிரியம் இந்த கிளாஸஸ்ல கதைக்க போறோம்னு கேட்டா இல்ல. இந்த கிளாஸஸ் முழுக்க உங்களோட பாஸ் பேப்பர்ஸை நீங்க எப்படி அணுகலாம், கன்செப்ட் எப்படி போனா இன்னும் லேசா விளங்குங்கிறத நாங்க மைண்ட்ல வச்சு உங்களோட கெமிக்கல் இக்யூலிபிரியத்துல ஓர்டர், நான் ஒரு ஓர்டர் வந்து ஃபாலோ பண்ணுவேன் பிள்ளைகள். ஸோ மேக்சிமம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ முதலாவது விஷயம், ஸோ ஹெடிங்க போட்டுக்கொள்ள பிள்ளைகள், கெமிக்கல் இக்யூலிபிரியம் இரசாயன சமநிலை. கெமிக்கல் இக்யூலிபிரியம் இரசாயன சமநிலை. இரசாயன சமநிலை. கெமிக்கல் இக்யூலிபிரியம் யூனிட் 14, கெமிக்கல் இக்யூலிபிரியம் இரசாயன சமநிலை. கெமிக்கல் இக்யூலிபிரியம் இரசாயன சமநிலை. சரியா பிள்ளை? என்னென்று கேட்டால் நான் சொல்றதை கவனிச்சு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும், கவனிச்சு பாருங்க பிள்ளைகள். ஒரு எப்பவுமேடா என்ன சொல்ல வாரம்னு பாருங்க. எப்பவுமே பிள்ளைகள் ஒரு தாக்கத்தை எடுத்தால், ரசாயன தாக்கங்களை நம்ம எடுத்தோமாக இருந்தால், ரசாயன தாக்கங்களை எடுத்தா
இரசாயன தாக்கங்கள் பிள்ளைகள் கெமிஸ்ட்ரியில 2 விதமாக நாங்க பிரிக்கலாம். இரசாயன தாக்கங்களை கெமிஸ்ட்ரியில நாங்க 2 விதமாக பிரிக்கலாம் பிள்ளைகள். ஒன்று என்னன்னு கேட்டால், ஒரு தாக்கம் என்னன்னு கேட்டா தம்பி, ஒன்று மீளும் தாக்கம். ஒரு தாக்கம் என்னடா? மீளும் தாக்கம். ஒரு தாக்கம் மீளும் தாக்கம். ரெண்டாவது தாக்கம் என்னன்னு கேட்டால், ரெண்டாவது டைப் என்னன்னு கேட்டா பிள்ளைகள், மீளா தாக்கம். ஒன்று மீளும் தாக்கம், அடுத்தது மீளா தாக்கம். சோ மீளும் தாக்கம்னு சொன்னா என்ன, மீளா தாக்கம்னு சொன்னா என்னன்னு கேட்டா உங்களுக்கு ஒரு அறிவு இப்ப இருக்கு இல்லையா? கைனெட்டிக்ஸ் எல்லாம் தாண்டித்தானே வந்திருப்பீங்க. மீளும் தாக்கம்னு சொல்றது என்ன தம்பி? நீங்க தாக்கியையும் விளைவையும் போட்டா. மீளும் தாக்கத்துல கன்செப்ட் என்னண்டா, மீளும் தாக்கம்ங்கிறது அந்த நீங்க 2 பக்கம் அம்புக்குறி போட்டு காட்டுவீங்க இல்லையா? மீளும் தாக்கம்னு சொல்றது உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் பிள்ளைகள், இப்படி ஒரு தாக்கத்தை கலப்போம். ஒரு ஏ என்று சொல்ற ஒரு தாக்கம், இவர பீசமானம் ஏ, இது ஏ என்று சொல்ற ஒரு ஆள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஒரு கேஸ் என்று எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஆள் இருக்கார். பிளஸ் ஒரு பி, அவர பீசமான குணகம் பி எடுப்போம், இது ஒரு கேஸ் என்று சொல்லி எடுக்கும். அதே நேரம் இன்னொரு ஆள் இருக்காரு எடுத்துக்கொள்ளுங்க சி, இவர பீசமான குணகம் சி, இது ஒரு சொலிட்னு சொல்லி வச்சுக்கொள்ளும். சரியா? ஒரு சொலிட்னு வச்சுக்கொள்ளும். இவர் மீளும் தாக்கம் சொன்னா எப்படி அம்புக்குறி போடுற பிள்ளைகள்? இந்த அம்புக்குறி போடுவோம். விளைவாக என்ன கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் டி என்று சொல்லக்கூடிய ஒரு கேஸ், அவருடைய பௌதிக நிலை ஸ்மால் டி ஆக இருக்கும். அதே நேரம் ஒரு ஈண்டு செல்லக்கூடிய ஒரு கரைசல் இருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த கரைசல்ல பௌதிக நிலை இவருடைய பீசமான குணகம் ஈ ஆக இருக்கும். அதே நேரம் எஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவமும் கூட கிடைக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இவர பீசமான குணகத்தை நாம எஃப் எடுப்போம். இப்படி ஒரு மீளும் தாக்கம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். மீளும் தாக்கத்துல பண்பு என்னன்னு கேட்டா, மீளும் தாக்கத்துல பண்பு என்னன்னு கேட்டா, ஒரு குடுவையை எடுத்து நீங்க அந்த குடுவைக்குள்ள எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், இந்த தாக்கத்துல தாக்கிகள் யார் என்று சொல்லுங்க. இந்த மீளும் தாக்கத்துக்கு தாக்கிகள் யாரு பிள்ளைகள்? பேசுங்க பாப்போம். இந்த மீளும் தாக்கத்துக்கு நாங்க கலைக்கக்கூடிய தாக்கிகள் யாரு பிள்ளைகள்? அவசரமா சொல்லுங்க. யார் யாரு இங்க தாக்கிகள்? ஏயும் பியும் சியும் இங்க தாக்கி, சரியா பிள்ளையா? யார் யார் விளைவுகள் பிள்ளைகள்? இந்த 3 பேர் விளைவுகள். சரி, இந்த மீளும் தாக்கம்னு சொல்றது என்னண்டா, நான் ஒரு குடுவையை எடுத்து தம்பி, ஒரு குடுவையை எடுத்து அந்த குடுவைக்குள்ள ஏயையும் பியையும் சியையும் போட்டுட்டு பொருத்தமான நிபந்தனைகளை கொடுத்தா என்ன நடக்கும்னு சொல்லுங்க. பொருத்தமான நிபந்தனைகளை கொடுத்தா என்ன நடக்கும் பிள்ளைகள்? 3 பேரும் தாக்கம் அடைஞ்சி விளைவாக டியையும் ஈயையும் எஃப்ஐயும் உருவாக்குவாங்க. நான் சொல்றது விளைஞ்சா, நான் ஏயையும் பியையும் சியையும் கொடுத்துட்டு அதுக்கு பொருத்தமான நிபந்தனைகளை கொடுத்தனா இருந்தா பிள்ளைகள் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த விளைவுகளை உருவாக்குவாங்க. மீளும் தாக்கத்துல ஸ்பெஷாலிட்டி என்னண்டா, நான் இன்னொரு குடுவை எடுத்து அதுக்குள்ள நான் டியையும் ஈயையும் எஃப்ஐயும் போட்டேன்னு சொன்ன பிள்ளைகள், அதை போட்டு நான் பொருத்தமான நிபந்தனை கொடுத்தால் இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம்? அவங்களையும் உருவாக்குவாங்க. இப்ப மீளும் தாக்கம்னு சொல்றது என்னன்னு கேட்டா, ஒரு தாக்கத்தில் இருக்கிற தாக்கிகள் விளைவை உருவாக்க ஏழுமா இருக்கிறது போல, அதுல விளைவுகள் சேர்ந்து மீண்டும் தாக்கிகளை உருவாக்க ஏழுமா இருந்தால் அந்த தாக்கங்களுக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம் பிள்ளைகள்? மீளும் தாக்கங்கள்னு சொல்லுவோம். ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது குழப்பம் இருக்கா? இப்ப நான் சொன்ன விஷயம் எத்தனை பேருக்கு 100% கிளியர்? சொல்லுங்க. ஒரு மீளும் தாக்கம்னு சொல்ற விஷயம் ஒரு தாக்கிகள் சேர்ந்து விளைவை உருவாக்குறது போல, விளைவுகளும் சேர்ந்து அதே தாக்கிகளை ரிவர்ஸ்ல உருவாக்க ஏழுமாக இருந்தால், நான் தாக்கி எதுவும் போடாம விளைவுகளை மட்டும் போட்டாலும் இந்த விளைவுகள் சேர்ந்து தாக்கிகளை உருவாக்க ஏழுமா இருந்தால் அப்படிப்பட்ட தாக்கங்களுக்கு நாங்க சொல்ற பேர் என்ன பிள்ளைகள்? மீளும் தாக்கம். விளங்கிச்சா? வளர்ச்சியா? ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது குழப்பம் இருக்கா? இப்ப சொல்லுங்கடா, நான் இப்படி ஒரு தாக்கம் இருக்கேன், இப்படி ஒரு தாக்கம், ஒரு ஏ பிளஸ் பி விளைவாக ஒரு சிய தாரான்னு வச்சுக்கொள்வோம். ஏயும் பியும் சியும் சேர்ந்து விளைவாக சிய தாரம், ஏயும் பியும் சேர்ந்து விளைவாக சிய தாரம். நீங்க சொல்லுங்க பிள்ளைகள், நான் பொருத்தமான நிபந்தனைகள்ல ஏயையும் பியையும் போட்டா என்ன நடக்கும்?
பொருத்தமான நிபந்தனைகள்ல ஏயையும் பியையும் போட்டா என்ன நடக்கும்? என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? சி பெறப்படும் இல்லையா? சி வந்து பெறப்படும். அதே நிபந்தனைகள், தேவையான நிபந்தனைகள்ல நான் சிய போட்டா என்ன நடக்கும்? சிய போட்டா என்ன நடக்கும் தம்பி? இந்த தாக்கத்தை யோசிங்க. சிய போட்டா என்ன நடக்கும்? நல்லா யோசிங்க. சிய போட்டா என்ன நடக்கும்? எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஏன்? ஏன் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது? ஏனென்றால் இது ஒரு மீளா தாக்கம். சோ மீளும் தாக்கம்னு சொல்றது வந்து விளைவுகளால தாக்கிகளை உருவாக்கவும் ஏலும், தாக்கிகளால விளைவுகளை உருவாக்கவும் ஏலும். ஆனா மீளா தாக்கம்னு சொல்றது தம்பி, தாக்கிகள் விளைவை உருவாக்கும், ஆனா விளைவால என்ன செய்ய இயலாது? தாக்கிய உருவாக்க இயலாது. எத்தனை பேருக்கு இது 100% வழங்கிச்சு? இப்ப மீளும் தாக்கத்துக்கும் மீளா தாக்கத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எத்தனை பேருக்கு 100% வழங்கிச்சு? சிய மட்டும் போட்டா ஏபி இங்க வராது. ஏன் பிள்ளைகள்? ஏன்னா இது ஒரு மீளா தாக்கம். சரியாடா? ஆனா இங்க டி இ எஃப் போட்டா என்ன செய்யும்? அதே தாக்கிகள் வரும். இது மீளும் தாக்கம். சோ சமநிலை பத்தி கதைக்கணுமாக இருந்தா பிள்ளைகள், சமநிலைக்கான முதலாவது நிபந்தனை அந்த தாக்கம் ஒரு மீளும் தாக்கமாக இருக்கணும். இது முதலாவது நிபந்தனை. மீளும் தாக்கங்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்ய இயலும் தம்பி? சமநிலைகளை பத்தி கதைக்க இயலும். மீளும் தாக்கம் இல்லாத வேற எந்த தாக்கத்துக்கும் என்ன செய்ய இயலாதுடா? சமநிலை கதைக்க இயலாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பிள்ளைகள், அந்த தொகுதி ஒரு மூடிய தொகுதியாக இருக்கணும். அந்த தொகுதி எப்படிப்பட்டதா இருக்கணும் பிள்ளைகள்? ஒரு மூடிய தொகுதியாக அது இருக்கணும் கட்டாயம். ஏன் மூடிய தொகுதியா இருக்கணும்? ஏன் அது மூடிய தொகுதியா இருக்கணும் பிள்ளைகள்? ஏன் மூடிய தொகுதியா இருக்கணும்னு கேட்டால், கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கடா, கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சமநிலை அப்படின்னு சொல்ற பாயிண்ட் என்ன பிள்ளைகள்? ஒரு தாக்கத்துல இந்த மீளும் தாக்கம் நம்ம என்ன சொல்றோம்? இவர் இதிலிருந்து விளைவுகளையும் உருவாக்குறார், விளைவுல இருந்து தாக்கிகளையும் உருவாக்குறார். தம்பி, தாக்கிகள் விளைவாக மாறுறது என்ன தாக்கம்? சரியான திசை. அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் பிள்ளைகள்? இங்கால தாக்கம் நடக்கிறது நாங்க சொல்லுவோம் முத்திசை தாக்கம்னு சொல்லி கதை. என்ன பேர் சொல்லுவோம்? முத்திசை தாக்கம்னு சொல்லி கதை. தம்பி, இது இப்படி நடக்கிறது என்னடா? ரிவர்ஸ். அது என்ன பிள்ளைகள்? பிட்டிசை தாக்கம்னு சொல்லி கதை சொல்றது விளையிச்சா? பிட்டிசை தாக்கம், பிட்டிசை தாக்கம்னு சொல்லி கதை. சமநிலை என்று சொல்ற பாயிண்ட் என்னன்னு கேட்டால், முத்திசை தாக்கமும் இப்ப ஒரு மீளும் தாக்கத்தை எடுத்தா தம்பி, மீளும் தாக்கத்துல வந்து முத்திசை தாக்கங்களும் நடக்கும், பித்திசை தாக்கங்களும் நடக்கும். நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்கடா. முத்திசை தாக்கம் வந்து பித்திசை தாக்கத்தை விட கூடையா நடந்தா என்ன ஆகும்? முத்திசை தாக்கம் பித்திசை தாக்கத்தை விட கூடையா நடந்தா தாக்கம் விளையுளாக எந்த பக்கம் நடக்கும்? முத்திசையிலையா பித்திசையிலையா? முத்திசை தாக்கமும் நடக்குது, பித்திசை தாக்கமும் நடக்குது. நான் இன்னும் சமநிலைங்கிற வேர்டே யூஸ் பண்ணல. ஐ மீன் சமநிலையை பத்தி, இந்த தாக்கத்துக்கு நான் சமநிலையை பத்தி இன்னும் கதைக்கல. நான் கேட்கறது என்னடா பிள்ளைகள், இந்த தாக்கத்துல முத்திசையும் நடக்க இயலும், பித்திசையும் நடக்க இயலும் தானடா. இதுல முத்திசை தாக்கம் கொஞ்சம் கூடையாகவும் பித்திசை தாக்கம் கொஞ்சம் குறையவும் நடந்தால் இந்த தாக்கத்திட விளையுள் எங்கால பக்கம் இருக்கும்? யாரு உருவாகுவார், யாரு குறைவடைவார் பிள்ளைகள்? என்ன சொல்லுவீங்க? எஸ், குட். தாக்கம் முத்திசையில நடக்கும். தாக்கம் முத்திசையில நடக்கிறதால இந்த விளைவுகளோட அளவு கூடும், தாக்கிகளோட அளவு குறையும். நான் சொல்றது சரியா பிள்ளையா? ஏதாவது குழப்பம் இருக்காடா? ஏதாவது குழப்பம் இருக்கா? ஓகே, இப்ப சொல்லுங்க பிள்ளைகள். அதுவே பித்திசை தாக்கம் கூடையாகவும் முத்திசை தாக்கம் கொஞ்சமாகவும் நடந்தால், பித்திசை தாக்கம் கூடையாகவும் முத்திசை தாக்கம் கொஞ்சமாகவும் நடந்தா எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், இந்த நிபந்தனையில இந்த டைம்ல தாக்கம் எந்த பக்கம் போகும்? எந்த பக்கம் தாக்கம், எந்த தாக்கம் விளைவுளாக இருக்கும்? எந்த தாக்கம்? பித்திசை தாக்கம் விளைவுளாக நடக்கும். சோ தாக்கத்துல வந்து பித்திசை தாக்கம் விளைவுளாக நடக்கும். இப்ப பித்திசை தாக்கம் விளைவுளாக நடக்குதுண்டா என்ன பேர் சொல்ற தம்பி? நம்ம பித்திசை தாக்கம் விளைவுளாக நடக்குதுண்டா அதுல அர்த்தம் என்னடா? பித்திசை தாக்கம் விளைவுளாக நடக்குது என்று சொன்னா விளைவுகளோட அளவு குறையுது, தாக்கிகளோட அளவு கூடுது. சரியா பிள்ளையா? தாக்கிகளோட அளவு கூடுது. இப்ப சமநிலை என்று சொல்றது என்னன்னு சொன்னா, ரெண்டு தாக்கங்களும் சம அளவுல நடக்கும்.
ரெண்டு தாக்கங்களும் என்ன செய்யணும் பிள்ளைகள்? சம அளவுல நடக்கணும். எனக்கு சொல்லுங்க, ரெண்டு தாக்கங்களும் சம அளவுல நடக்கணும்னு சொன்னால், அதுல ரெண்டு தாக்கங்களும் சம அளவுல நடக்கணும்னு சொன்னால், இதுல இருக்கிற விளைவுகளோட அளவோ தாக்கிகளோட அளவோ மாறுமா பிள்ளைகள்? ரெண்டு தாக்கங்களும் சம அளவுல நடக்கணும்னு சொன்னா, விளைவுகள் கூடுறதோ தாக்கிகள் குறைகிறதோ, இல்ல விளைவுகள் குறைகிறதோ தாக்கிகள் கூடுறதோ நடக்குமாடா? ரெண்டு பக்கமும் சம அளவுல நடக்குது. விளையுள் என்னவா இருக்கும் தம்பி? விளையுள் என்னவா இருக்கும்? தாக்கத்திட விளையுள் என்னவா இருக்கும்? 0. அதாவது விளையுள் 0ண்டா இதுக்குள்ள தாக்கம் எந்த பக்கத்துக்கும் தாக்கம் போகல. எந்த பக்கத்துக்கும் போகலண்டா தாக்கிகளோட அளவோ விளைவுகளோட அளவோ மாறாது. இந்த பாயிண்ட்டுக்கு தான் நாங்க சொல்ற பேர் என்ன பிள்ளைகள்? சமநிலை அப்படின்னு சொல்லி கதை. இந்த பாயிண்ட்டுக்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா சமநிலைன்னு சொல்லுவோம். இப்ப எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பிள்ளைகள். சமநிலை உருவாக்கப்படணும்னு சொன்னால் இதுக்குள்ள நான் கேட்கிறேன், ஏயும் பியும் சியும் டியும் இயும் மட்டும் இருந்தா, எஃப் இல்லாமலுக்கு இந்த 5 பேர் மட்டும் இருந்தா சமநிலை உருவாக்கப்படுமா? சமநிலை இருக்குமா? 6 பேர் இதுல இருக்கு, யாராவது ஒரு ஆள் இல்ல, சமநிலை உருவாக்கப்படுமா? உருவாக்கப்படாது. ஏன் உருவாக்கப்படாது? ஏன் உருவாக்கப்படாது பிள்ளைகள்? நமக்கு தேவை இந்த தொகுதி ஒரு விளையுள் 0வா இருக்கு. விளையுள் 0வா இருக்கணும்னு சொன்னால் இந்த 3 பேரும் தாக்கமடைஞ்சு இவரை உருவாக்குறதும், இந்த 3 பேரும் தாக்கமடைஞ்சு இவங்களை உருவாக்குறதும் சேமா இருக்கணும். அப்படின்னு சொன்னா எனக்கு சொல்லுங்கடா, இந்த 2 பேர் மட்டும் இருந்து இவர் இல்லைண்டா இந்த திசை தாக்கம் நடக்குமா தம்பி? டியும் ஈயும் இருக்கார், எஃப் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க. டியும் ஈயும் இருக்கார், எஃப் இல்லைண்டா பித்திசை தாக்கம் நடக்குமாடா? பித்திசை தாக்கம் நடக்குமா? இல்ல. ஏன்? ஒரு தாக்கம் நடக்கணும்னா அதுக்குரிய தாக்கிகள் எல்லாரும் இருக்கணும். இப்ப பித்திசை தாக்கத்துக்குரிய தாக்கி யாரு தம்பி? இவர் இவர் இவர். இதுல எஃப் மட்டும் இல்ல, இந்த 2 பேரும் இருக்கிறாங்கன்னு சொன்னா பித்திசை தாக்கம் நடக்க இயலுமா? இல்ல. பித்திசை தாக்கம் நடக்கலன்னு சொன்னா தம்பி இங்க விளையுள் பூச்சியமாக இயலுமாடா? விளையுள் பூச்சியமாக இயலுமா? இயலாது. அப்ப சமநிலை பெறப்படுமா தம்பி? இல்லை. இப்ப சமநிலை பெறப்படணும்னு சொன்னால் இந்த தாக்கத்தில் இருக்கிற எல்லா கூறுகளும் அந்த கலவையில இருக்கணும், அந்த குடுவைக்குள்ள இருக்கணும். இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், இந்த தாக்கம் ஒரு திறந்த தொகுதியில நடக்குது என்று வைங்க. திறந்த தொகுதியில நடக்குது என்று சொன்னா தாக்கம் நடக்கிற நேரம் இந்த டி, இந்த பி, இந்த ஏ என்ன செய்யும்டா? திறந்த தொகுதியில நடந்தா இந்த ஏ பி டி இந்த 3 பேரும் என்ன செய்யும்? என்ன செய்யும்? தொகுதியை விட்டு வெளியே போகும். தொகுதியை விட்டு என்ன செய்யும் பிள்ளைகள்? வெளியே போகும். தொகுதியை விட்டு இந்த 3 பேர் வெளியே போனா தொகுதியில சமநிலை உருவாக்கப்பட இயலுமா? தொகுதியில சமநிலை உருவாக்கப்பட இயலுமா தம்பி? அவசரமா ரிப்ளை பண்ண. தொகுதியில சமநிலை உருவாக்கப்பட இயலும்? இல்ல. அப்ப சமநிலை உருவாக்கப்படணும்னு சொன்னா இப்ப உங்களுக்கு விளங்குது பிள்ளைகள், 2 விஷயம் கட்டாயம். ஒன்று, அந்த தாக்கம் ஒரு மீளும் தாக்கமா இருக்கணும். மீளும் தாக்கமா இருந்தா தான் ரெண்டும் நடக்கும். தாக்கம் விளையுள் 0வா இருக்கும். மீளும் தாக்கம் இல்லாட்டி இது மட்டும்தான் நடக்கும், பித்திசை நடக்காது. அப்ப விளையுள் 0வாக இயலுமா? இல்ல. அப்ப ஒன்று மீளும் தாக்கமா இருக்கணும். 2வது என்ன பிள்ளைகள்? அந்த தொகுதி ஒரு மூடிய தொகுதியா இருக்கணும். நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மூடிய தொகுதி என்று சொன்னா மூடியால மூடப்பட்ட க்ளோஸ்ட் கண்டெய்னரடா மூடிய தொகுதி என்று சொல்றது. மூடிய தொகுதி என்று சொல்றது என்ன பிள்ளைகள்? ஒரு ஒரு ஏதாவது ஒரு கண்டெய்னர் எடுத்து மேல மூடியால மூடினாத்தான் நாங்க அதை மூடிய தொகுதி என்று சொல்றியா? அப்படியா? மூடியால மூடாத மூடிய தொகுதிகள் இருக்கு, உண்மையா இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு தாக்கம் இருக்காருன்னு வைங்க. இப்படி ஒரு தாக்கம் A aqueous, B solid, A aqueous, B solid, ஒரு ஒரு C liquid, sorry C aqueous, ஒரு D liquid. யோசிச்சு பாருங்க, இவரை நம்ம மூடி திறந்திருந்தாலும் எனக்கு சில பிள்ளைகள், இதிட மூடி திறந்திருந்தாலும் இந்த தொகுதியை நீங்க க்ளோஸ் பண்ணல, பிசிக்கலா க்ளோஸ் பண்ணலன்னு வைங்க. பிசிக்கலா நீங்க என்ன செய்யல பிள்ளைகள்? க்ளோஸ் பண்ணலன்னு வைங்க. மூடி திறந்திருந்தாலும் ஏதாவது பதார்த்தம் சூழலுக்கு விடுவிக்கப்பட இயலுமா?
ஏதாவது பதார்த்தம். ஏன்னா மூடிய தொகுதி என்று சொல்றது என்னங்கிறது எனர்ஜெட்டிக்ஸ்ல படிச்சிருப்பேன். நான் சின்ன பிள்ளைகள் மாதிரி அதுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மூடிய தொகுதிங்கிறது என்னடா? தொகுதி, அதாவது சூழலோட தொகுதி என்ன செய்யப்படாது பிள்ளைகள்? சடப்பொருட்களை பரிமாற்றக்கூடாது. இப்ப திறந்திருந்தா ஒரு 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 பதார்த்தம் திறந்திருக்கார், சாரி, ஒரு ஒரு கொள்கலம் திறந்திருக்கார், உள்ளுக்கு வாயுக்கள் சம்பந்தப்படுதுன்னா என்ன செய்யும் பிள்ளைகள்? கொள்கலம் திறந்திருந்தா வாயுக்கள் வெளியே போகும், வாயுக்கள் உள்ளுக்கு வரும். அப்ப சூழலோட பரிமாற்றம் இருக்கு. அப்ப ஒரு வாயுக்கள் சம்பந்தப்படுற ஒரு தொகுதி ஓப்பனா இருந்தா, அதை நீங்க மூடியால மூடலண்டா அது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு திறந்த தொகுதி. சரியா பிள்ளை? அது மூடிய தொகுதி. இவரை சொல்லுங்க பிள்ளை, இத நீங்க திறந்து வைக்கிறீங்க. திறந்து வச்சால் என்ன நடக்கும்? இது திறந்த தொகுதியா மூடிய தொகுதியா? ஒரு கண்டெய்னர் நீங்க மூடியால மூடல, இது ஒரு திறந்த தொகுதியா மூடிய தொகுதியா? என்ன சொல்லுவீங்க இவருக்கு? இது என்ன தொகுதி பிள்ளைகள்? ஒரு மூடிய தொகுதி. ஏண்டா இதுல எந்த ஒரு வாயுக்களும் சம்பந்தப்படலையே தம்பி. கரைசல் சூழலுக்கு ஆவியாகிற எப்பயாவது கரைசல் ஆவியாகி போகுமா? கரைசல் வளிமண்டலத்துக்கு போகுமா? கரைசல் இதுக்குள்ளதானே இருக்கு. சரியா பிள்ளையா? அப்ப வளிமண்டலத்துக்கு போறவர், சூழலுக்கு விடுவிக்கப்படுறவர் யாரு பிள்ளைகள்? வாயுக்கள். இந்த கரைசல் என்ன செய்யும்? உள்ளுக்கு தன்னிடா இருக்க போகுது. அப்படி பார்த்தால் இதைத்தான் நீங்க தெளிவாக நோட்ஸ்ல நீங்க எழுதியிருக்கணும். எனர்ஜெட்டிக்ஸ் படிக்கிற நேரம் நீங்க எழுதியிருக்கணும். ஒரு திறந்த தொகுதி மூடிய தொகுதின்னு படிக்கிற நேரம், மூடிய தொகுதியில நீங்க கட்டாயம் ஒரு நோட்ஸ் எழுதியிருக்கணும். என்ன பிள்ளைகள்? வாயுக்கள் சம்பந்தப்படாத தொகுதிகளில் அக்கொள்கலன் திறந்திருந்த போதும் அது ஒரு மூடிய தொகுதி நீங்க எழுதியிருக்கணும். எத்தனை பேர் இது படிச்சிருக்கீங்க? மூடிய தொகுதிகள் எல்லாமே பிசிக்கலா மூடியால மூடின தொகுதி இல்ல, குழப்பிக் கொள்ளப்படாது. மூடிய தொகுதி எல்லாமே நீங்க மூடியால மூடினாத்தான் அது மூடிய தொகுதி இல்ல தம்பி. மூடிய தொகுதிங்கிறது சடப்பொருட்கள் பரிமாற்றப்படலண்டா அது மூடிய தொகுதி. சடப்பொருட்கள் பரிமாற்றப்படலண்டா என்ன பிள்ளைகள்? அது மூடிய தொகுதி. அப்ப ஒரு தொகுதி, அந்த தொகுதி நீங்க மூடியால மூடல்ல, பட் இருந்தாலும் அதுக்குள்ள எந்த ஒரு வாயுக்களும் சம்பந்தப்படல் என்றால் அந்த கொள்கலன் திறந்திருந்தாலும் அது மூடிய தொகுதி. ஓகேவா? சோ இது நமக்கு முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப சமநிலையெல்லாம் கதைக்கிறதுக்கு முதல்ல இந்த ஐடியாஸ் கொஞ்சம் தெரியும். ஒரு சமநிலை உருவாகணும்னா அந்த ரெண்டு பேர் தேவை. ஒன்று மீளும் தாக்கம்னு ஒன்று தேவை, அடுத்தது மூடிய தொகுதிங்கிறது என்னங்கிறது தெரியும். இப்ப பிள்ளைகள், நம்ம இந்த சமநிலையில கதைக்கிற ஆக முக்கியமான விஷயம் என்னென்றா, ஆக முதலாவது விஷயம் பிள்ளைகள், தாக்க ஈவுங்கிற ஒரு கன்செப்ட் நம்ம கதைக்கணும். ஏன்னா தாக்க ஈவுங்கிற ஒரு கன்செப்ட் நம்ம கட்டாயம் கதைக்கணும் பிள்ளைகள். தாக்க ஈவு அதை நம்ம எழுதுறது கியூன்னு சொல்லி போடுவோம். என்ன போடுவோம்? கியூன்னு சொல்லி போடுவோம். சரியாடா? எனக்கு அவசரமா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு அவசரமா சொல்லுங்க பிள்ளைகள். இந்த தாக்கத்தின் முத்திசை தாக்கத்தின தாக்க வீதத்தை நம்ம எப்படி குறிச்சு காட்டலாம் பிள்ளை? முத்திசை தாக்கத்தின தாக்க வீதம் எப்படி இருக்கும்? RF நான் குறிக்கிறோம். RF முத்திசை தாக்கம். RF எதுக்கு சமனா இருக்கும்? கைனெட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. முத்திசை தாக்கத்தின் தாக்க வீதத்துக்குரிய கோவை என்ன பிள்ளைகள்? தாக்க வீத கோவை என்ன? RF சமன். இதுல முத்திசை தாக்கத்துக்குரிய வீத மாறிலினா KF எடுக்கிறேன். பித்திசை தாக்கத்துக்கான வீத மாறிலினா KR எடுக்கிறேன். நான் இன்னும் செல்லல இந்த தாக்கம் சமநிலை என்று சொல்லல. இது ஒரு சாதாரணமான மீளும் தாக்கம். ஒரு மீளும் தாக்கத்தை எடுத்து கலப்பு. ஒரு மீளும் தாக்கத்துக்கு RF என்னவா இருக்கும் தமிழ்? நீங்க படிச்சிருப்பீங்க. KF இன்டு அதுல இருக்கிற தாக்கிகளுக்கு வாங்க பிள்ளைகள். A கேஸ் இருக்க. A கேஸ் எத்தனையாம் அடுக்கு பிள்ளைகள் போடணும்? A கேஸ் செறிவுட A ஆம் அடுக்கு. ஞாபகம் இருக்கும். A கேஸ் செறிவுட A ஆம் அடுக்கு இன்டு இது கைனெட்டிக்ஸ் பிள்ளைகள். B கேஸ் செறிவுட என்னடா? B ஆம் அடுக்கு இன்டு C solid செறிவுட என்ன பிள்ளைகள்? C solid செறிவுட C ஆம் அடுக்கு. எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்கு? இது எழுதினது இப்படி நாங்க படிச்சிருக்கோம் சார் சொல்றாங்க. எத்தனை பேர் நாங்க இதே விஷயம் படிச்சிருக்கோம் சார்? இதே விஷயம் நாங்க படிச்சிருக்கோம். கைனெட்டிக்ஸ்ல நீங்க இது படிச்சிருக்கணும். சரியா பிள்ளையா? இப்ப நான் எழுதியிருக்கிறது சரியா பிள்ளையா? நான் நீங்க எழுதியிருக்கிறது பிள்ளைகள் சரியா பிள்ளையா? என்ன சொல்லுவீங்க? நான் நீங்க எழுதியிருக்கிறது சரியா பிள்ளையா? என்ன சொல்லுவீங்களா? அவசரமா சொல்லுங்க. எல்லாரும் கைனெட்டிக்ஸ் தாண்டித்தான் வந்திருப்பீங்க. சொல்லுங்க, நான் எழுதியிருக்கிறது சரியா பிள்ளையா? பிழை ஒண்ணு நான் விட்டுருக்கேன். என்ன பிழை? ஒரு பிழை விட்டுருக்கேன். யா, வெரி குட். என்ன பிள்ளைகள்? சாலிட் நான் எழுதக்கூடாது. தாக்க வீத கோவையில சாலிட் எழுதுறது இல்லை. ஏண்டா
சொலிடோ லிக்விடோ நம்ம என்ன செய்யப்படாது பிள்ளைகள் தாக்க வீத கோவையில எழுதுறது இல்லை. ஏன் எழுதப்படாது பிள்ளைகள்? ஏன்னா இவர செறிவுகள் மாறிலி. மாறிலிகள் வந்து தாக்க வீத கோவையில மாறிலியான செறிவுகள் நம்ம போடுறது இல்லை. அப்ப நம்ம சி இங்க எழுத வேண்டிய அவசியம் ஒன்று இங்க இல்லை. இது முதலாவது சமன்பாடுன்னு வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரெண்டாவது சமன்பாடு பித்திசை தாக்கத்தை நம்ம எடுத்தா, பித்திசை தாக்கத்தை நான் வந்து ஆர் ரிவர்ஸ் என்று குறிக்கிறேன். எனக்கு சொல்லுங்கடா, ஆர் ரிவர்ஸுக்கான கோவை என்ன இருக்கும்? கே ஆர் இன்டு என்னவா இருக்கும் பிள்ளை? பித்திசை தாக்கத்துல தாக்கிகளுக்கு தன்னடா கோவை எழுதுற. யார் யார் தாக்கிகள்? பித்திசைக்கான தாக்க வீத கோவையில யார் யார் இடம் பெறும்? அவசரமா சொல்லுங்க பாப்போம். யார் யார் வருவாங்க? யார் யார் வருவாங்க பிள்ளைகள்? டிஇஎஃப். எஃப் வருமாடா இங்க? எஃப் வர இயலுமா? எஃப் வர இயலாது. ஏன்? இது ஒரு லிக்விட், வர இயலாது. அப்ப என்ன செய்யணும் பிள்ளைகள்? டி எழுதலாம். கே ஆர் டி கேஸின் எத்தனையாம் அடுக்கு பிள்ளைகள்? டியாம் அடுக்கு இன்டு இ எக்வஸின் என்ன பிள்ளைகள்? ஈயாம் அடுக்கு. இப்படி ஒரு கோவை நம்ம என்ன செய்ய இயலும்? எழுத இயலும். ஏதாவது குழப்பம் இருக்கு? ஏதாவது குழப்பம் இருக்கா தம்பி? அவசரமா செல்லும். ஏதாவது குழப்பம் இருக்கா? இப்ப கவனிங்கடா, இப்ப கவனிங்க. இந்த கியூண்டு சொல்றது என்னன்னு கேட்டா, யார் பிள்ளைங்க நம்ம சொல்ல வார இந்த கியூண்டு சொல்றது எப்படி உருவாக்கப்படுங்கிறது நான் விளக்கம் சொல்றேன் பாருங்க. இந்த ரெண்டாவது சமன்பாட்டை நம்ம முதலாவது சமன்பாட்டால பிரிச்சமாக இருந்தா, ரெண்டாவது சமன்பாட்டை தம்பி நம்ம முதலாவது சமன்பாடால பிரிச்சா என்ன கிடைக்கும்னு சொல்லுங்கடா. ஆர் ஆர் அதன் கீழ் ஆர்எஃப், ஆர் ஆர் அதன் கீழ் ஆர்எஃப் சமன் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. கேஆர் இன்டு டி இன் டியாம் அடுக்கு இ இன் ஈயாம் அடுக்கு. அப்ப டி கேஸின் டியாம் அடுக்கு இன்டு இ அக்வஸின் என்னவா இருக்கும் பிள்ளைகள்? இ அக்வஸின் ஈயாம் அடுக்கு என்று குறிச்சு காட்டுவோம். சரியா இல்லையா? அதன் கீழ் ஆர்எஃப். அப்ப என்ன எழுதுவோம் பிள்ளைகள்? கேஎஃப் இன்டு ஏ கேஸின் ஏயாம் அடுக்கு இன்டு பி கேஸின் பியாம் அடுக்கு என்று சொல்லி குறிச்சுக்காங்க. இப்ப பிள்ளைகள் தாக்கி விளைவுகளை மட்டும் இங்கால வச்சுட்டு மத்த எல்லாரையும் அங்கால ஆக்கி நான் என்ன வரும் சொல்லுங்க. தாக்கி விளைவுண்டா யாரு? டி கேஸ், இ கேஸ், ஏ கேஸ், பி கேஸ். இவங்களை மட்டும் இங்கால வச்சுட்டு மத்ததெல்லாம் அங்கால ஆக்குங்க. என்ன வரும் பிள்ளைகள்? ஆர் ஆரின் கீழ் ஆர் எஃப் தர கே எஃப் இன் கீழ் கே ஆர் சமன் இருக்கும் எதுக்குன்னு கேட்டா, ஆர் ஆரின் கீழ் ஆரின் கீழ் ஆர்எஃப் இன்டு கேஎஃப் இங்கால போவார், கே ஆர் கீழே வருவார். சமன் என்னவா இருக்கும்னு கேட்டால் டி கேஸின் டியாம் அடுக்கு இன்டு இ எக்வஸின் ஈயாம் அடுக்கு அதன் கீழ் ஏ கேஸின் ஏஆம் அடுக்கு இன்டு பி கேஸின் பியாம் அடுக்கு. இந்த கோவையில ஏதாவது குழப்பம் இருக்கா பிள்ளைகள்? நான் இப்ப எழுதியிருக்கிற கோவையில யாருக்காவது குழப்பம் இருக்கா? இது நான் எப்படி கொண்டு வந்தேங்கிறது கிளியரா இருக்கும். நான் இந்த கோவை எப்படி கொண்டு வந்தேங்கிறது எத்தனை பேருக்கு கிளியர் தான்? யாருக்காவது குழப்பம் இருக்கா? செட்ல போடுவோம். இது வரைக்கும் நான் கதைச்சது கிளியர்னு சொல்லலாம். செட்ல போடுவோம். என்ன செஞ்சோம்? முத்தாக்கத்துக்குரிய தாக்க வீத கோவை எழுதி, பித்தாக்கத்துக்குரிய தாக்க வீத கோவை எழுதினோம். ரெண்டு தாக்க வீத கோவைகளையும் பிரிச்சு நான் தாக்கிகளையும் விளைவுகளையும் மட்டும் இங்கால எடுத்துட்டு மத்த எல்லாரையும் அங்கால ஆக்கிட்டேன். சோ இப்படி ஒரு கோவை நான் எழுதி வச்சிருக்கேன். சரியா இல்லையா? இதுல பிள்ளைகள் இந்த கியூ சொல்றவர் யார் என்று கேட்டால் கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த கியூ சொல்றது யார் என்று கேட்டால் ஆர் ஆரின் கீழ் ஆர் எஃப் தர. கியூன்னு சொல்றது யாரு பிள்ளைகள்? ஆர் ஆரின் கீழ் ஆர் எஃப் தர கே எஃப் இன் கீழ் கே ஆர் இருக்காருதானடா, இதுதான் கியூ பிள்ளை. அப்படி பார்த்தா இவர்தான் யார் என்று சொல்ல பிள்ளைகள்? இந்த தாக்க ஈவாக இருக்கும். சோ நம்ம சொல்லுவோம் கியூ சமன் என்ன எழுதலாம் பிள்ளைகள்?
டி கேஸின் டியாம் அடுக்கு இன்டு இ எக்வஸின் ஈயாம் அடுக்கு அதன் கீழ் ஏகேஸின் ஏயாம் அடுக்கு இன்டு பி கேஸின் பியாம் அடுக்கு. இப்படி ஒரு கோவை நம்ம யாருக்கு எழுதேலும் கியூக்கு எழுத ஏழு. சொல்றது விளைஞ்சான்னு சொல்லுங்க. இந்த கியூன்னு சொல்றது தாக்க ஈவு. இப்ப தாக்க ஈவுக்கு நாங்க சொல்ற கோவை பிள்ளைகள் இது. ஏதாவது குழப்பம் இருக்கா இது வரைக்கும் விளங்கிச்சா உங்களுக்கு? தாக்க ஈவு சும்மா விஷயம் இல்ல. அவ்வளவு நிறைய கேள்விகள் இந்த தாக்க ஈவு வச்சு நாங்க செய்ய போறோம். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா பிள்ளைகள்? இது வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கா? இது வரைக்கும் எல்லாமே கிளியர். ஏன்னா இதைத்தான் நாங்க சொல்லுவோம் கியூக்கு சமன் என்று சொல்லுவோம். அப்ப இது கியூன்னு சொன்னா அப்ப கியூ சமன் என்ன இருக்கும் பிள்ளைகள்? இதுவா இருக்கும். இதைத்தான் நாங்க இங்க எழுதி வச்சிருக்கோம். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? அவசரமா செட்ல போடுங்க பாப்போம். அவசரமா போடுங்க செட்ல. இப்ப கவனிங்கடா. இப்ப கவனிங்க. இந்த தாக்க ஈவுன்னு சொல்றது என்னன்னு கேட்டா பிள்ளைகள், நீங்க ஒரு தாக்கத்திட எந்த டைம்லயும் நீங்க இந்த தாக்க ஈவு கண்டுபிடிக்கலாம். ஒரு தாக்கத்தை எடுத்தா பிள்ளைகள், அந்த தாக்கத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள தாக்க ஈவு ஒரு பெருமானமா இருக்கு. தாக்கம் நடக்கக்குள்ள தாக்க ஈவு ஒரு பெருமானமா இருக்கு. ஏன்? தாக்கம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள தாக்கிகள் ஒரு சரிவுல இருக்கும், விளைவுகள் ஒரு சரிவுல இருக்கும். தாக்கம் நடக்கக்குள்ள தாக்கிகளோட சரிவு, விளைவுகளோட சரிவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்படி எல்லாம் மாறிக்கிட்டே தானே பிள்ளைகள் இருக்க போகுது. இதெல்லாம் மாற 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 என்ன செய்யும்னா இந்த கியூட பெருமானமும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கியூவை நாங்க ரெண்டா பிரிப்போம் பிள்ளைகள். இந்த கியூவை நாங்க ரெண்டா பிரிக்க போறோம். ஒன்று சொல்றது என்னன்னா கியூசின்னு சொல்லி கதப்போம். இன்னொன்று சொல்லுவோம் பிள்ளைகள் கியூபி சொல்லி ஒன்று கதப்போம். ஒன்று வந்து கியூசி, இன்னொன்னு என்னடா கியூபி. கியூசி சொல்றது இந்த சமன்பாட்டுல செறிவுகளை யூஸ் பண்ணா கியூசி சொல்லி இதுக்கு சொல்லுவோம். இதே சமன்பாட்டுல அமுக்கங்களை யூஸ் பண்ணா கியூபி சொல்லி சொல்லுவோம். இப்ப எனக்கு சொல்லுங்க, இங்க நான் எழுதி இருக்கிறது கியூசிக்கான கோவையா கியூபிக்கான கோவையா? சொல்லுங்க. இங்க நான் எழுதி இருக்கிறது கியூசிக்கான கோவையா கியூபிக்கான கோவையா? யாருக்கு பிள்ளைகள்? நான் இங்க யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாரையும் செறிவுகளை யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப இது வந்து கியூசிக்கான கோவை. இப்ப ஒரு தாக்கத்தை எடுத்தா தம்பி, ஒரு தாக்கத்திட எந்த நிலைக்கு வேணும் என்றாலும் நான் என்ன செய்ய இயலும்னா கியூசியோ கியூபியோ போட்டு பார்க்க இயலும். தாக்கத்திட ஆரம்பத்தை எடுத்தா யோசிச்சு பாருங்க. நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. தாக்கத்திட ஆரம்ப நிலையை எடுங்க. அதாவது இந்த தாக்கத்துல நான் ஏயும் பியும் சியும் மட்டும்தான் போட்டு வச்சிருக்கேன். விளைவுகள் யாரும் இல்லைன்னு மைண்ட்ல வச்சுக்கொள்ளு. ஏ பி சி மட்டும்தான் போட்டிருக்கேன் என்று சொன்னா வேற கியூசி என்ன வருப்பார்டா? ஏபிசி மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்ப கியூசி என்ன இருக்கும் பிள்ளைகள்? விளைவுகளின் செறிவின் கீழ் தாக்கிகளின் செறிவு. விளைவுகள் இங்க என்ன பிள்ளைகள்? இல்ல. விளைவுகள் இல்லைண்டா மேல 0, கீழே ஏபிட செறிவுகளோட பெருமானம் வரும். அப்ப 0வை ஏதாவது ஒரு பெருமானத்தால பிரிச்சா என்னவா இருக்கும்? கியூசிட பெருமானம் 0 இருக்கு. எப்ப? ஆரம்பத்துல தாக்கிகளை மட்டும் போட்டு வச்சோம். இல்லைன்னா விளைவுகளை மட்டும்தான் போட்டுன்னு வைப்போம். யாரு? டியையும் இயையும் எஃப்ஐயும் மட்டும் இந்த தொகுதிக்குள்ள நான் போட்டு வச்சிருக்கேன்னு வைப்போம் பிள்ளைகள். இவரை கியூசிட பெருமானம் அல்லது கியூபிட பெருமானம் என்னவா இருக்கும்டா? என்னவா இருக்கும்? நான் போட்டிருக்கிறது டியும் இயும் எஃப்பும் மட்டும் போட்டிருக்கேன். அப்ப என்னவா இருக்கும் சொல்லுங்க? கியூசிட பெருமானம். எஸ், வெரி குட். டியும் எஃப் இயும் பெருமானம் இருக்கும். ஆரம்பத்துல ஏயும் பியும் என்ன செய்யாதுடா? இருக்காது. ஏன்னா டிஇஎஃப் மட்டும் தானே போடுறேன். அப்ப அது மட்டும் போட்டா சொல்லுங்க எப்படி இருக்கும்? இவங்க 2 பேரும் இருப்பாங்க, இந்த 2 பேரும் இருக்க மாட்டாங்க. அப்ப இது ரெண்டும் 0, இது ஒரு பெருமானம். ஒரு பெருமானத்தை 0வால பிரிச்சா என்னடா? கியூசிட பெருமானம் அல்லது கியூண்டே நான் போடுறேன். ஏன்னா கியூபியும் கதைக்கு எழுப்பி இதுல பெருமானம் என்ன இருக்கும் பிள்ளைகள்? ஒரு முடிவிலி பெருமானமாக இருக்கும். சொல்றது விளங்கிச்சா? அப்ப இந்த தாக்க ஈவ பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், தாக்க ஈவிட பெருமானம் என்ன செய்யலாம்னு கேட்டால் அது மாறிக்கிட்டே இருக்கலாம். என்ன பெருமானமாக வேணா வரலாம்.
தாக்க ஈவிட பெருமானம் எப்படி வரும்னு சொல்லுங்க பிள்ளைகள், அது என்ன பெருமானமாக வேணா வரலாம், மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த தாக்க ஈவு இருக்கு தானடா, தாக்க ஈவிட பெருமானம் ஒரே ஒரு கட்டத்துல மட்டும் பிள்ளைகள் மாறிலியாக இருக்கு. ஒரே ஒரு கட்டத்துல மட்டும் தாக்க ஈவிட பெருமானம் எப்படி இருக்கும்னு கேட்டால் மாறிலியா இருக்கும். எப்படி யோசிச்சு பாருங்க. தாக்க ஈவுக்கு நான் ஒரு சமன்பாடு சொன்னேன். Q சமன் என்ன வருக்கும்னு சொன்ன பிள்ளைகள், Q சமன் R over RF தர KF over KR. எனக்கு சில இந்த Qட பெருமானம் மாறிலியா இருக்கணும்னு சொன்னா எப்ப மாறிலியா இருக்கும்? Q ஒரு மாறிலி பெருமானத்தை போய் அடையணும்னு சொன்னா எப்ப மாறிலியா இருக்கும்? தாக்கி ஃபுல்லா முடிகிற கட்டம்டா தாக்கி 0 ஆகுது, சரியா இல்லையா? தாக்கி ஃபுல்லா முடிகிற கட்டம்டா தாக்கி 0 ஆகுதுன்னு அர்த்தம். தாக்கி 0 ஆகுதுன்னு சொன்னா விளைவுகள் ஃபுல்லா இருக்கு, அப்ப அந்த நேரம் முடிவிலியா இருக்கும். நான் கேட்கிறது வெரி குட், எப்ப பிள்ளைகள் மாறிலியா இருக்கும்? எப்படா ஆறும் பித்தாக்க வீதம் ஆறும் முத்தாக்க வீதம் RFம் சமனா இருக்கிற கட்டத்துல, ஆறும் RFம் சமனாக வார கட்டத்துல என்ன ஆகும்னு சொல்லுங்க பிள்ளைகள், இந்த Qட பெருமானம் என்னவா வரும்? Q சமன் KF இன் கீழ் KR சொல்லி வரும். இதுவும் ஒரு மாறிலி, இதுவும் ஒரு மாறிலி. அப்ப இதுல விகிதம் என்னவாக மாறும் பிள்ளைகள்? ஒரு மாறிலியா வரும். அந்த மாறிலிக்குத்தான் நாங்க சொல்றது KC அல்லது KP என்று சொல்லி கருது. நான் சொல்றது விளங்கிச்சா? எப்ப RFம் RRம் முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் எப்ப சமனாக வருதோ, எப்ப முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனாக வருதோ, யோசிச்சு பாருங்க. இது ரெண்டும் சமன் என்றா ரெண்டும் கட் ஆயிடும். ஆகவே Q சமன் KF இன் கீழ் KR என்று சொல்லி வரும். ஒரு மாறிலி, இது ஒரு மாறிலி. ரெண்டு மாறிலிகளுடையும் பிரிகை என்னவா இருக்கும் பிள்ளைகள்? ஒரு புது மாறிலியாக இருக்கும். இந்த மாறிலிக்கு தான் நாங்க சொல்றது KC அல்லது KP என்று சொல்லி நம்மளால சொல்ல. ஏன்னா Q வந்து எப்படி இருக்கலாம் பிள்ளைகள்? QC ஆகவும் இருக்கலாம், QP ஆகவும் இருக்கலாம் இல்லையா? அப்ப அதே போல இது KC ஆகவும் இருக்கலாம், KP ஆகவும் இருக்கலாம். எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், எப்படா RFம் RRம் சமனா இருக்கும்? RFம் RRம் எப்ப சமனா இருக்கும்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் சமனாக வரணும்னா அது அர்த்தம் என்ன? முத்தாக்கமும் பித்தாக்கமும் ஒரே ஸ்பீட்ல நடக்குது. ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீட்ல நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். தாக்கம் விளைவுலாக யாராவது ஒரு ஆள் பக்கத்துக்கு போக இயலுமா தம்பி? ரெண்டும் ஒரே ஸ்பீட்ல நடந்தா தாக்கம் ஏதாவது ஒரு பக்கத்துக்கு விளைவுலாக போக இயலுமான்னு சொல்லுங்க. இல்ல. அப்ப ஏதாவது ஒரு பக்கத்துக்கு விளைவுலாக போக இயலாத நிலைக்கு நாங்க ஒரு பேர் சொல்லுவோம். என்ன நிலை பிள்ளைகள்? என்ன நிலைடா? சமநிலை அப்படிங்கிற ஒரு வேர்ட் நாங்க சொல்லுவோம். நான் சொல்றது சரியா பிடிக்கும். அப்ப எப்ப பிள்ளைகள் இந்த Q ஒரு மாறிலியாக வரும், அந்த தாக்கம் சமநிலை அடையுமாக இருந்தால் அந்த தாக்கத்தின் தாக்க ஈவு ஒரு மாறிலியாக கிடைக்கும். அந்த மாறிலி தான் யாரு பிள்ளைகள்? KCயும் KPயும். இப்ப சொல்லுங்க, இந்த KCக்கும் KPக்கும் நம்ம என்ன பேர் சொல்ல இயலும்? KCக்கும் KPக்கும் நம்ம என்ன பேர் சொல்ல இயலும்? இதுகள் ஒரு மாறிலி தான். இதுவும் என்னடா ஒரு மாறிலி. எதுக்கான மாறிலி பிள்ளை? எதுக்கான மாறிலி? ஒரு மாறிலி. எஸ். எப்ப வார ஒரு மாறிலி? எப்ப வார மாறிலி? வெரி குட். எப்ப வார மாறிலி பிள்ளைகள்? தாக்கம் சமநிலை அடையக்குள்ள வார மாறிலி. அதனால நாங்க இதுக்கு சொல்ற பேர் சமநிலை மாறிலிகள் அப்படின்னு சொல்லி கதை. சமநிலை மாறிலி. அப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், ஒரு தாக்கம் சமநிலை அடையுதாக இருந்தால் அந்த தாக்கம் சமநிலையில இருக்கிற நேரம் நான் QC QP யூஸ் பண்ண இயலுமா? ஒரு தாக்கம் சமநிலை அடையிற நேரம் நான் QC QPங்கிற வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ண இயலுமா? நான் என்ன யூஸ் பண்ணணும் பிள்ளைகள்? KC KP தான் யூஸ் பண்ணணும். ஏன்? அந்த நேரம் Q ஒரு மாறிலி ஆகிட்டார். அப்ப அந்த Qக்கு பதிலா நான் யார் போடணும்? KC KP போடணும். இப்ப சொல்லுங்க, இந்த தாக்கத்துக்கான சமநிலையில இருக்கக்குள்ள அந்த தாக்கத்துல KCட பெருமானம் என்னவா? KCட கோவை என்னவா இருக்கும் தம்பி? இது தாக்கம் சமநிலை அடைஞ்சிட்டா KCட கோவை என்னவா வந்து சேரும்? இப்ப சொல்லுங்க பிள்ளை, எதுக்கு சமனா இருக்கும் KCட கோவை? KCன்னு சொன்னா அதே QC தானடா, அதே QC தானே. கோவை மாற இயலுமான்னு சொல்லுங்க. KC KPட கோவை மாற இயலுமா? ஏன்? QCட அதே ஆள் தான் KCயும். என்ன? QC
சமநிலை அடைகிற நேரம் மாறிலியாக மாறும். அப்ப QCக்கு வந்து நம்ம இந்த கோவை சொன்னா கேசிக்கும் என்ன கோவை சொல்லுவோம் பிள்ளைகள்? இதே கோவை தாக்கத்தை பார்த்து சொல்லுங்கடா. டி கேஸ்ட எத்தனையாம் அடுக்கு பிள்ளைகள்? டி கேஸின் என்ன அடுக்கு? டியாம் அடுக்கு இன்டு இன்டு இ எக்வஸின் என்னவா இருக்கும் பிள்ளைகள்? இ எக்வஸின் எத்தனையாம் அடுக்கு பிள்ளைகள்? இயாம் அடுக்கு. அதன் கீழ் யார் இருக்கார்? ஏ கேஸின் ஏயாம் அடுக்கு. ஏ கேஸின் ஏயாம் அடுக்கு இன்டு பி கேஸின் பியாம் அடுக்காக இருக்கு. ஏதாவது குழப்பம் இருக்கா தம்பி? அப்ப இது எப்ப மட்டும் நான் இந்த கோவை யூஸ் பண்ணலாம்? தாக்கம் சமநிலையில இருந்தா மட்டும்தான் நான் இந்த கோவை யூஸ் பண்ணலாமே தவிர எல்லா சந்தர்ப்பத்துக்கும் யூஸ் பண்ண இயலுமாடா? எல்லா சந்தர்ப்பத்துக்கும் நான் இந்த கோவை யூஸ் பண்ண இயலுமா? இந்த கோவை நான் எல்லா சந்தர்ப்பத்துக்கும் யூஸ் பண்ண இயலுமா? கேசின்னு போட்டு எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த கோவை நான் யூஸ் பண்ண இயலுமா எனக்கு? சொல்லுங்க. இல்ல. எப்ப மட்டும் யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள்? எப்ப மட்டும் யூஸ் பண்ணலாம்? தாக்கம் சமநிலையில இருக்குன்னு அவர் மென்ஷன் பண்ணா மட்டும்தான் என்ன போடலாம் பிள்ளைகள்? கேசி சமன் இதுன்னு போடலாம். சரி, அவர் சமநிலை இல்லை, சமநிலைன்னு அவர் செல்லவே இல்லை. நமக்கு அது சமநிலையில இருக்கா இல்லையான்னு தெரியாது. என்ன செய்யற? சமநிலையில இருக்கா இல்லையானெல்லாம் தெரியாது. என்ன செய்யற பிள்ளைகள்? என்ன செய்யற? கேசி போட இயலுமா? அப்ப யார் போடலாம்? சமநிலையில இருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்ப யார் போடலாம்? ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். வெரி குட். QC போடலாம். சரியா இல்லையா? சமநிலையில இருக்குன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா அந்த நேரம் நீங்க போடுறது KC அல்லது KP. அதுவே சமநிலையில இருக்கா இல்லையான்னு தெரியலன்னா நீங்க என்ன செய்வீங்க பிள்ளைகள்? QC அல்லது QPன்னு சொல்லி போட்டுடுவீங்க. இப்ப எனக்கு சொல்லுங்கடா, இந்த தாக்கத்துல KPக்கான கோவை என்னவா இருக்கும்? KPக்கான கோவையில யார் போடுற? அமுக்கங்கள் போடுறோம். எனக்கு சொல்லுங்க, யார் யார நான் இந்த கோவையில உள்ளடக்கலாம்? ABCDEFல வந்து யார் யார் இந்த KPக்கான கோவையில என்னால உள்ளடக்க சில யார் யார உள்ளடக்கலாம் KPக்கான கோவை? KPன்னு சொல்றது பிரஷர், அமுக்கம். அமுக்கம் யாருக்கு கிடைக்கிற பிள்ளைகள்? வாயுக்களுக்கு மட்டும். இப்ப வாயுக்கள்னு தேடினா யார் இருக்குன்னு பாருங்க. A ஒரு வாயு, B ஒரு வாயு, D ஒரு வாயு. E வரையிலுமா? E கேசியில இருக்கிறதானே, இங்க கொண்டு வரையிலதான்னு கேட்டா அது கேசியில வரலாம். ஏன்னா செறிவு நம்ம வாயுக்களுக்கும் கதைக்க இயலும், கரைசல்களுக்கும் கதைக்க இயலும். ஆனா அமுக்கம் வாயுக்களுக்கு மட்டும்தான். அப்ப நீங்க விளைவிட பக்கம் இருக்கிற வாயு ஒரே ஒரு ஆள் மட்டும். யாரு பிள்ளைகள்? அப்ப டி யாரு? என்ன போடணும் பிள்ளைகள்? அமுக்கம். யாரு அமுக்கம்? டி இந்த அமுக்கத்தின் டி கேஸின் அமுக்கத்தின் டியாம் அடுக்கு. அதன் கீழ் ஏ கேஸின் அமுக்கத்தின் ஏயாம் அடுக்கு தர பி கேஸின் அமுக்கத்தின் பியாம் அடுக்கு. இது வந்து KPக்கான கோவையாக இருக்கு. இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது குழப்பம் இருக்கா? இது வரைக்கும் நான் கழிச்சிருக்கிறது 100% எனக்கு வழங்கிச்சு சார். எத்தனை பேர் சொல்றீங்க? இது வரைக்கும் நான் கதைச்ச அவ்வளவும் 100% வழங்கிச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க? எந்த குழப்பமும் இல்ல சார். எத்தனை பேர் சொல்றீங்க? செட்ல போடும். வழங்கலன்னா வழங்கலன்னு தைரியமா போடும். செட்ல போடும் பாப்போம். உங்களோட செக் பாக்ஸ் தான் பாத்துட்டு போடுங்க. உண்மையாவே விளங்கினா விளங்கிச்சு, உண்மையாவே விளங்கலைன்னா விளங்கல. ஏதாவது ஒரு ஆன்சர் தான் சொல்லணும். ஏதாவது குழப்பம் இருக்கா பிள்ளைங்க? யாருக்காவது ஏதாவது குழப்பம் இருக்கா? செட்ல போடுங்க. பிரைவேட் செட்ல சரி போடுங்க. விளங்கல. கேசி யூஸ் பண்றதுடா உங்களுக்கு விளங்கணும். நான் என்ன சொன்னேன்? தாக்க ஈவுங்கிறது நீங்க எப்ப யூஸ் பண்ணலாம்னு சொன்னா, தாக்க ஈவுன்னு சொல்றது எப்ப யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். தாக்கத்துல எல்லா நிபந்தனைகளுக்கும் நீங்க என்ன செய்யலாம்? தாக்க ஈவு யூஸ் பண்ணலாம். பிரச்சனையே இல்லை. எல்லா நிலைகளுக்கும் தாக்க ஈவு யூஸ் பண்ணலாம். நீங்க தாக்கி மட்டும் இருந்தாலும் தாக்க ஈவு யூஸ் பண்ணலாம். விளைவு மட்டும் இருந்தாலும் தாக்க ஈவு யூஸ் பண்ணலாம். தாக்கியும் விளைவும் இருக்குன்றாலும் நீங்க தாக்க ஈவு யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. தாக்க ஈவுக்கான கோவைகள் நீங்க தைரியமா போடலாம். போட்டு நீங்க பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த தாக்கம் சமநிலை அடைஞ்சதுக்கு பிறகு இப்ப ஆரம்பத்துல நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் கேட்கறது உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. ஆரம்பத்துல Q0 இருக்காருன்னா அது அர்த்தம் என்ன பிள்ளைகள்? Q0 இருக்காருன்னா அது அர்த்தம் என்ன?
தாக்கிகள் மட்டும் இருக்கு, விளைவுகள் இல்லை. அப்ப இந்த தாக்கம் என்ன செய்ய ஆரம்பிக்குண்டா, தாக்கிகள் மட்டும் இருக்கார், விளைவுகள் இல்லைண்டா இந்த கியூ என்ன செய்ய ஆரம்பிக்கும் பிள்ளைகள், ஜீரோல இருந்து ஜீரோலயே இருக்குமா? அப்படியே தாக்கிகள் மட்டும் இருக்கு, விளைவுகள் இல்லைண்டா ஜீரோலயே இந்த கியூட பெருமானம் இருக்குமா? சொல்லுங்க. இல்ல. என்ன செய்யும்டா, ஜீரோல இருந்து அப்படியே தாக்கம் நடந்து 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 விளைவுகள் கூடிக்கிட்டே இருக்கும், தாக்கிகள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப விளைவுகள் கூடுது, மேல இருக்கிறது விளைவு, கீழே இருக்கிறது தாக்கி, அப்படித்தானேடா? அப்ப விளைவுகள் கூடுது, தாக்கிகள் குறையுதுண்டா ஆரம்பத்துல அவர் ஜீரோவா இருக்காருன்னு சொன்னா என்ன ஆகும் பிள்ளைகள்? கியூட பெருமானம் விளைவுகள் கூடி தாக்கிகள் குறைய குறைய குறைய, இது மேல இருக்கிறவர் கூடி கீழே இருக்கிறவர் குறைய குறைய இதுல பெருமானம் என்ன செஞ்சுட்டு போகும் பிள்ளைகள்? கூடிக்கிட்டே போகும். சரியா இல்லையா? அப்ப என்ன ஆகும், நீங்க ஸ்டார்டிங்ல ஜீரோல வச்சீங்கடா, தாக்கிகளை மட்டும் போட்டா கியூட பெருமானம் கூடிக்கிட்டே போகும், ஒவ்வொரு செகண்டுக்கும் கூடிக்கிட்டே போகும். நான் சொல்ற சரியா பிள்ளையா? நான் சொல்ற சரியா பிள்ளையா? அதுவே நீங்க ஆரம்பத்துல பிள்ளைகள் நீங்க விளைவுகளை மட்டும் போட்டீங்கன்னா முடிவில இருக்காரு. இப்ப முடிவில இருக்கிறவர் என்ன செய்வார்டா, தாக்கி விளைவை மட்டும் போட்டா விளைவு மட்டும் இருக்க இயலுமா? இது ஒரு மீளும் தாக்கமே. அப்ப இவர் என்ன செய்ய ஆரம்பிப்பார்? இவர் பித்திசை தாக்கத்தை காட்ட ஆரம்பிப்பார். சோ தாக்கிகளை உருவாக்க ஆரம்பிப்பார். தாக்கிகளை உருவாக்குதுண்டா விளைவு குறைஞ்சிட்டே வரும், தாக்கி கூடிக்கிட்டே போகும். அப்ப கியூட பெருமானம் என்ன செய்யும் பிள்ளைகள்? குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப முடிவில இருக்கிறவர் குறைஞ்சிக்கிட்டே வரப்போறார். நான் சொல்றது சரியா? நான் சொல்றது சரியா? இப்ப யோசிங்க, இவர் என்ன செய்ய போறார் பிள்ளைகள்? கூடிக்கிட்டே போக போறார். இப்படி இருந்தா குறைஞ்சுக்கிட்டே வரப்போகுது. அது கூடிக்கிட்டே போகுமா பிள்ளைகள்? முடிவிலி வரைக்கும் போகுமா? இல்ல ஜீரோல, அதாவது முடிவில இருக்கிறவர் ஜீரோ வரைக்கும் வருவாரான்னு சொல்லுங்க. இவர் கூட்டிட்டு போறார், எஸ் சரி. இவர் என்ன செய்யறார்? ஜீரோல இருக்கிறவர் கூட்டிட்டு போறார், எஸ் சரி. கூட்டிட்டு போறவர் தாக்கிகள் ஃபுல்லா முடியும் மட்டுக்கும் போகுமா தாக்கம்? தாக்கிகள் முடியும் மட்டுக்கும் தாக்கம் நடக்குமா? இல்ல. ஏன்? இது ஒரு மீளும் தாக்கம். மீளும் தாக்கம் என்ன செய்யும்? தாக்கிகள் முடியாது. சரியா புள்ளியா? மீளும் தாக்கத்துல தாக்கிகள் முடிய இயலுமா? என்ற தாக்கிகள் விளைவாக மாற 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 என்ன ஆகும் பிள்ளைகள்? விளைவுகளும் தாக்கிகளாக மாறிக்கிட்டே இருக்குமே. அப்ப தாக்கிகள் ஃபுல்லா ஜீரோவாக இயலுமா? பாசிபிளா இது? சொல்லுங்க. சொல்ற விளங்குதா பிள்ளைகள்? தாக்கிகள் விளைவாக மாற 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 தாக்கிகள் குறையும் தான், எஸ் சரி. அப்ப தாக்கிகள் குறைஞ்சு அப்படியே குறைஞ்சு 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 தாக்கி மொத்தமா ஜீரோ ஆயிடுமான்னு கேட்டா, தாக்கி ஃபுல்லா முடிஞ்சிருமான்னு கேட்டா இல்ல. என்ன பிரச்சனை பிள்ளைகள்? தாக்கிகள்ல இருந்து விளைவுகள் வர 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 இது மீளும் தாக்குமேடா, விளைவுகள் என்ன செய்யும்? திரும்ப தாக்கிகளை உருவாக்க ஆரம்பிக்கும். அப்படி பார்த்தா தாக்கி ஜீரோவாகவோ விளைவு ஜீரோவாகவோ ஆகிறது பிள்ளைகள் இந்த மீளும் தாக்கத்துல சாத்தியமா? தாக்கியோ விளைவோ ஜீரோ ஆகிறது இந்த மீளும் தாக்கத்துல சாத்தியமாடா? இல்ல. அப்ப மீளும் தாக்கத்துல சாத்தியம் இல்லைண்டா என்ன ஆகணும் பிள்ளைகள்? ஒரு கட்டம் வரைக்கும் கியூ கூடிட்டு போகணும் அல்லது கியூ குறைஞ்சிட்டு வரணும். என்ன சரி நடந்து ஒரு கட்டத்துல என்ன செய்யும் பிள்ளைகள்? இந்த ரெண்டு தாக்கங்களும் சம அளவுல நடக்க ஆரம்பிக்கும். அந்த சம அளவுல நடக்கிறதுக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? சம அளவுல நடக்கிறதுக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? சமநிலை உருவாகும். அப்ப சமநிலை உருவான உடனே இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிறதால கியூட பெருமானம் என்னவா மாறும் பிள்ளைகள்? ஒரு மாறிலியாக மாறும். சொல்றவங்க அந்த மாறிலிகளுக்கு தான் நாங்க என்ன பேர் சொல்றோம்? சமநிலை அப்படிங்கிற பேர் வந்து நம்ம சொல்லலாம். சமநிலை மாறிலி சொல்லி ஒரு பேர் வந்து சொல்லப்போம். சரியாடா? இப்ப யோசிங்க பிள்ளைகள், நான் தாக்கத்துல எல்லா நிபந்தனைக்கும் என்ன செய்ய ஏழும் என்னால கியூசியோ கியூபியோ போட. ஆனா அவர் உங்களுக்கு சொல்றார் இந்த தாக்கம் இப்ப சமநிலை என்று சொல்லிட்டார் என்று சொன்னா அங்க நீங்க கியூசி கியூபி போடலாமா? அங்க கியூசி கியூபி போட்டு வேஸ்ட் பண்ணலாமா? இல்ல. ஏண்டா? ஏன்னா அந்த டைம்ல கியூசி எதுக்கு சமனா இருப்பார் பிள்ளைகள்? கேசிக்கு. அல்லது கியூபி எதுக்கு சமனா இருக்க? எதுக்கு சமனா இருப்பார் பிள்ளைகள்? கேபிக்கு சமனா இருப்பார். அப்ப நீங்க கியூபியோ கியூசியோ போடுறதுக்கு பதிலா என்ன கோவை எழுதுவீங்க? கேபி கேசி கோவை எழுதி விட்டா சரி. சொல்றது விளைஞ்சா? ஏதாவது குழப்பம் இருக்கா? இப்ப சொல்லுங்க. 100% வழங்கிச்சா? இப்ப நான் சொன்ன விஷயம் 100% வழங்கிச்சா? நம்ம நோட்ஸ் எழுத போறது இல்ல இன்றைக்கு, கம்ப்ளீட்டா ஐடியாவை தான் எடுக்க போறோம். 100% வழங்கிச்சா பிள்ளை? எத்தனை பேர் சத்தியமா சொல்லுங்க எனக்கு வழங்கிச்சு சார்? எந்த ஒரு குழப்பமும் இல்லை, எனக்கு வழங்கிச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க? விளங்கலண்டா சார் எனக்கு விளங்கல தைரியமா சொல்லு. உன்னால ஏழும்னா மைக் மியூட், நீங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசினாலும் பிரச்சனை இல்லை. மைக் அன்மியூட் பண்ணி டவுட் கேட்கணுமா கேளுங்க பிள்ளை, பிரச்சனையே இல்லை. சொல்லுங்கடா.
இப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் பாக்குறேன் பிள்ளைகள், ஒரு தாக்கம் என் கையில இருக்கு. அந்த தாக்கத்துல எனக்கு தெரியும் என்னன்னா QC பெருமானம் நான் கணிச்செடுத்திருக்கேன். KC பெருமானம் எனக்கு தெரியும். KC பெருமானம் பிராக்டிக்கலி கண்டெடுக்கப்பட்டுட்டு வச்சுக்கொள்ளுங்க. KC பெருமானம் பிராக்டிக்கலி அதெல்லாம் ஏற்கனவே எடுத்து இந்த தாக்கம் இந்த வெப்பநிலையில இப்படித்தான் இருக்கு, KC பெருமானம் இப்படித்தான் இருக்குன்னு வச்சிருக்கேன். நான் கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த KF பிள்ளைகள் யாரால மாற்றப்பட இயலும்? KF தாக்கிகளோட செறிவால மாத்த இயலுமா? KF பெருமானத்தை தாக்கிகளோட செறிவால மாத்த இயலுமா? KF தாக்க வீத மாறிலி தாக்கிகளோட செறிவால, அல்லது KR தாக்கிகளோட செறிவால, KFO KRO தாக்கிகளோட செறிவால மாறுமா? தாக்கிகளோட செறிவால என்ன செய்யறது இல்ல, மாறுறது இல்லை. அப்ப தாக்கிகளோட செறிவால மாறலண்டா இந்த விகிதம் யாரு KC KP தாக்கிகளோட செறிவால மாறுமா? KC KP தாக்கிகளோட செறிவால மாறுமா? இல்ல. அப்ப யோசிங்க அப்படியே, இந்த KF KR தங்கி இருக்கிற காரணிகள் யார்? KF KR தாக்க வீத மாறிலிகள் தங்கி இருக்கிற காரணிகள் யார் பிள்ளை? தாக்க வீத மாறிலிகள் தங்கி இருக்கிற காரணிகள் யார் யார் சொல்ல பாப்போம். எல்லாம் கைனெட்டிக்ஸ் தான். என்னென்ன காரணிகள்ல தங்கி இருக்கு? ஒன்று வெப்பநிலை, வேற ஊக்கி. வெரி குட். வெப்பநிலை, ஊக்கி, இது ரெண்டும் தான் மெயினா கதைக்கிறது இல்லையா? வெப்பநிலையும் தாக்க வீத மாறிலிகளை கூட்டும், அல்லது கூட்டும். அதே போல என்ன செய்யும் பிள்ளைகள், ஊக்கியும் என்ன செய்யும்டா, தாக்க வீத மாறிலிகளை கூட்டும். எனக்கு சொல்லுங்க, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, ஊக்கி தாக்க வீத மாறிலிகளை எப்படி கூட்டும் பிள்ளைகள்? ஊக்கி என்ன செய்யும், தாக்க வீதத்தை அதிகரிக்கும். ஒத்துக்கொள்றீங்களா? ஊக்கி என்ன செய்யும்டா, தாக்க வீதத்தை அதிகரிக்கும். முத்தாக்க வீதத்தையும் பித்தாக்க வீதத்தையும் ஊக்கி எப்படி அதிகரிக்கும் பிள்ளைகள்? ஒரு ஊக்கி முத்தாக்க வீதத்தையும் பித்தாக்க வீதத்தையும் எப்படி அதிகரிக்கும் பிள்ளைகள்? சம அளவால அதிகரிக்கும். வெரி குட். தாக்க வீதம் சம அளவால ஒரு ஊக்கி அதிகரிக்கும். ஊக்கி சம அளவால தாக்க வீதத்தை கூட்டணும்னு சொன்னா, இப்ப யோசிங்கடா, நமக்கு தெரியுமே பிள்ளைகள், ஊக்கி போட்டா தாக்க வீதம் என்ன செய்து கூடுது. ஊக்கி போடுறதால செறிவுகள் மாறுமா தம்பி? செறிவுகள் மாறுமா? செறிவுகள் மாறாது. அப்ப ஊக்கி போடுறதால தாக்க வீதம் கூடுதுன்னா அதுக்குரிய காரணம் என்ன பிள்ளைகள்? ஊக்கி போடுறதால தாக்க வீத மாறிலி கூடுது. அதனாலதானடா தாக்க வீதம் கூடுது. நான் சொல்றது விளங்கிச்சா? ஊக்கி போடுறதால ஏன் தாக்க வீதம் கூடுது? செறிவுகள் எல்லாம் மாற போறது இல்ல. செறிவுகள் மாறாமலுக்கு என்ன ஆகும்னு சொல்ல பிள்ளைகள், KF அல்லது KR தாக்க வீத மாறிலி கூட போகும். ஊக்கி தாக்க வீதத்தை சம அளவால தானே பிள்ளைகள் கூட்டும். அப்ப ஊக்கி தாக்க வீதத்தை சம அளவால கூட்டினா, நல்லா யோசிச்சு பாருங்க, KF இப்ப தாக்கி முத்தாக்க வீதத்தையும் பித்தாக்க வீதத்தையும் சம அளவால கூட்டுதுன்னு சொன்னா, RF-ஐயும் RR-ஐயும் சம அளவால கூட்டுதுன்னு சொன்னா, KF-ஐயும் KR-ஐயும் எப்படி கூட்டும் பிள்ளைகள்? KF-ஐயும் KR-ஐயும் எப்படி கூட்டும்? சம அளவால கூட்டும். அப்ப KF-ம் KR-ம் சம அளவால கூடினா விகிதம் மாறுமாடா? KF-ம் KR-ம் சம அளவால கூடினா விகிதம் மாறுமான்னு சொல்லுங்க. அந்த விகிதம் தான் யாரு? KF-இன் கீழ் KR விகிதம் எதுக்கு சமன் பிள்ளைகள்? KF-இன் கீழ் KR சொல்றது யாருன்னு சொல்லுங்க பிள்ளைகள். KF-இன் கீழ் KR சொல்றது யாரு? KC அல்லது KP. Q இல்ல. Q சொன்னா அதுல RR RF எல்லாம் சம்பந்தப்படணும். இங்க KF-இன் கீழ் KR சொல்றது யாரு பிள்ளைகள்? KF-இன் கீழ் KR சொல்றது யாரு? KC KP. சரியா இல்லையா? KC KP. அப்ப யோசிச்சு பாருங்கடா, இங்க நீங்க ஊக்கி போடுறதால KF-ம் KC-யும் சம அளவால கூடுதுன்னு சொன்னா இந்த விகிதம் மாறுமா பிள்ளைகள்? விகிதம் மாறுமா? மாறாது. அப்ப ஊக்கி KC KP சமநிலை மாறிலிகளோட பெருமானத்தை ஒரு ஊக்கி மாத்துமா? சமநிலை மாறிலிகளோட பெருமானத்தை ஒரு ஊக்கி மாத்துமா? மாத்த போறது இல்ல. கிளியரா இப்ப நான் சொல்ற விஷயம். அப்படி பார்த்தா KF KR பாதிக்கிறது ரெண்டு காரணி. ஒன்று வெப்பநிலை, அடுத்தது ஊக்கி. ஆனா ஊக்கி ரெண்டு பேரையும் சம அளவுல மாத்திரத்தால பிள்ளைகள் ஊக்கி KC KP மாத்தாது.
அப்ப என்ன செய்யும்? இந்த கேசி கேபி தங்கி இருக்கிற ஒரே ஒரு காரணி என்னன்னு கேட்டால் வெப்பநிலை மட்டும். வெப்பநிலை என்ன செய்யும் கேட்டால் சில தாக்கங்களுக்கு வெப்பநிலை என்ன செய்யும் கேட்டால் KF நல்லா கூட்டும், KR கொஞ்சமா கூட்டும். சில தாக்கங்களுக்கு வெப்பநிலை வந்து KF கொஞ்சமா கூட்டும், KR நல்லா கூட்டும். அப்படி இருக்கிறதால என்ன செய்யும் பிள்ளைகள்? KC-KP என்ன செய்யும்? KC-KP அப்ப என்ன செய்யும்டா? மாற்றம் அடையும். சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? அப்ப நமக்கு தெளிவா தெரியணும், இந்த சமநிலை மாறிலிகள் தங்கி இருக்கிற ஒரே ஒரு காரணி எது பிள்ளைகள்? வெப்பநிலை மட்டும். வெப்பநிலையில மட்டும்தான் சமநிலை மாறிலி என்ன செய்யும்? தங்கி இருக்கு. எனக்கு சொல்லுங்க, வெப்பநிலையை கூட்டினா சமநிலை மாறிலி என்ன செய்யும்? வெப்பநிலையை கூட்டினா சமநிலை மாறிலி என்ன செய்யும்? கூடுமா குறையுமா? சமநிலை மாறிலி கூடுமா குறையுமா? வெரி குட், மாறும். ஏன்டா சொன்னேன்? ஏன் அப்படி சொல்றோம்? மாறும் ஏன் சொல்றோம்? கிளியரா சொல்லணும் பிள்ளைகள். சில நேரம் இது கொஞ்சமா கூடி இவர் நல்லா கூடுவார். யோசிச்சு பாருங்க, இவர் சின்ன மாற்றமும் இவர் இப்ப எப்பயுமே வெப்பநிலை என்ன செய்யற பிள்ளைகள்? இதையும் கூட்டும் இதையும் கூட்டும், ரெண்டையும் கூட்டும் தான். ஆனா வெப்பநிலை இவரை கொஞ்சமாகவும் கீழே இருக்கிறவரை நல்லாவும் கூட்டினா கேசிட பெருமானம் என்ன செய்யும் பிள்ளைகள்? மேல இருக்கிறவரை கொஞ்சமாகவும் கீழே இருக்கிறவரை மேல இருக்கிறவரை கொஞ்சமாகவும் கூற்றார், கீழே இருக்கிறவர் நல்லாவும் கூற்றார் சொன்னா கேசிட பெருமானம் என்ன செய்யும்? கேசிட பெருமானம் குறையும். அதுவே வெப்பநிலை மேல இருக்கிறவரை நல்லா கூற்றார், கீழே இருக்கிறவரை கொஞ்சமா கூற்றார், கேசிட பெருமானம் என்ன செய்யும்? கேசிட பெருமானம் கூடும். அப்படி பார்த்தா கிளியரா வழங்கணும் பிள்ளைகள். வெப்பநிலை கூடுறதால சமநிலை மாறிலி கூடலாம் அல்லது என்ன செய்யலாம் பிள்ளைகள்? குறையலாம். சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? வெப்பநிலை கூடுறதன் காரணமாக சமநிலை மாறிலி என்ன செய்யலாம் பிள்ளைகள்? கூடலாம் அல்லது குறையலாம். ஏதாவது குழப்பம் இருக்கா? எத்தனை பேருக்கு இப்ப நான் சொன்ன விஷயம் இவ்வளவும் 100% கிளியர்? நான் தியரிய நான் இப்பவே முடிக்கிறேன் பிள்ளைகள். தியரி நிறைய தியரி கழிச்சிட்டேன். நான் தியரி கொஞ்சம் தான் இருக்கு கெமிக்கல் ஈக்விலிபிரியத்துல. நான் நிறைய தியரி கழிச்சிட்டேன். சோ நமக்கு இருக்கிற வேலை அடுத்த கிளாஸ்ல நோட்ஸ் எழுதிட்டு பாஸ் பேப்பர் கேள்வியில தூக்குற வேலை மட்டும் தான் இருக்கும். நீங்க பாருங்க, நிறைய தியரி நான் இதுக்குள்ள கழிச்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு தேவையான அவ்வளவு நான் தந்துட்டேன். சொல்லுங்கடா, இது எத்தனை பேருக்கு கிளியர்? இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், ஒரு மாறாத வெப்பநிலை அப்படி பார்த்தா முடியுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு கெமிக்கல் ஈக்விலிபிரியம். நான் சொன்னேன் கெமிக்கல் ஈக்விலிபிரியத்துல இருக்கிறது பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் விஷயம் மட்டும்தான் இருக்கு. கழிச்சா முடிச்சிடலாம். இப்ப கவனிங்கடா, இந்த QC KC இந்த ரெண்டு பேரை யோசிங்க. QC KC இந்த ரெண்டு பேரை யோசிங்க பிள்ளைகள். அப்ப நான் இந்த QC KC எல்லாம் கதைக்கணுமா இருந்தா வெப்பநிலை எப்படி பேணப்படும்? சொல்லுங்க பாப்போம். QC KC எல்லாம் கதைக்கணுமா இருந்தா வெப்பநிலை எப்படி பேணப்படும்? வெரி குட், மாறாம பேணப்படும். ஏன்? அது வெப்பநிலையில தங்கி இருக்கிற காரணிகள். அதனால QC KC கட்டாயம் என்ன செய்யணும்? மாறாம பேணப்படும். நான் பாக்குறேன்டா, எனக்கு ஒரு தொகுதி ஒன்று தந்திருக்க. அந்த தொகுதிக்குள்ள இருக்கிற தாக்கிகள் விளைவுகள் எல்லாரோட செறிவும் எனக்கு தந்திருக்க. தாக்கிகள் விளைவுகள் எல்லாரோட செறிவையும் எனக்கு தந்துட்டு அவரோட QC-ய கண்டுபிடிங்க என்று சொல்லி எனக்கு தாராது. கண்டுபிடிக்க இயலுமா இல்லையா? தாக்கம் தெரிஞ்சா எனக்கு கண்டுபிடிக்க இயலுமா இல்லையா பிள்ளைகள்? கண்டுபிடிக்க இயலும். அவர KC-யும் எனக்கு தந்து வச்சிருக்கார். இந்த தாக்கத்துல இந்த வெப்பநிலைக்கான சரியான KC என்னன்னு பிராக்டிக்கலா ப்ரூஃப் பண்ணப்பட்ட பெருமானமும் எனக்கு தந்து வச்சிருக்கார். அப்படி பார்த்தா இப்ப இந்த செகண்ட்ல இந்த தாக்கத்துக்கான QC என்னன்றும் எனக்கு தெரியும், KC என்னன்றும் தெரியும். நான் ரெண்டையும் செக் பண்ணி பாக்குறேன். இந்த ரெண்டும் சமனாக இருக்குன்னு சொன்னால் இந்த தாக்கம் இந்த செகண்ட்ல என்ன நிலையில இருக்கு? தாக்கத்துல QC-யையும் KC-யையும் செக் பண்ணி பாக்குறேன். நான் QC-யும் KC-யும் சமனா இருக்குன்னு சொன்னால் இந்த தாக்கம் இப்ப எந்த திசையில நடக்குதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தாக்கம் எந்த திசையில நடக்குது? முத்திசையில நடக்குதா பிற்திசையில நடக்குதா? என்ன சொல்லுவீங்க பிள்ளைகள்? தாக்கம் ரெண்டு திசையிலையும் நடக்குது, சமனாக நடக்குது. அதனால இது என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? இந்த நிலைக்கு நாங்க சொல்றது சமநிலை என்று சொல்லி கதை.
அப்ப ஒரு தாக்கம் எந்த திசையில நடக்கும், இந்த தாக்கம் எந்த திசையில நடந்து சமநிலையை உருவாக்குங்கிறது நம்ம QC KC கிடைப்பட்ட தொடர்பை வச்சு கதைக்கலாம். இப்ப நம்ம ஒவ்வொன்றா வருவோம். QC பாருங்க பிள்ளைகள், KC பாக்குறோம். QC கண்டுபிடிக்கிறோம், KC பெருமானம் தெரியும். இந்த நேரம் KC விட QC கூடவா இருக்கார் சொல்லி பார்ப்போம். KC விட QC என்ன செய்யறார் பிள்ளைகள், கூடவா இருக்கார். இப்படி கூடவா இருந்தா தாக்கம் என்ன செய்யணும், சமநிலை அடையும் வரைக்கும் தாக்கம் நடக்கும். சரியா பிள்ளைகள்? KC KC விட QC கூட இருந்தா எது வரைக்கும் தாக்கம் நடக்கும், தாக்கம் ஒன்று முத்திசையில நடக்கும், இல்லாட்டி பித்திசையில நடக்கும். எது வரைக்கும் நடக்கும் பிள்ளைகள், சமநிலை அடையும் வரைக்கும் தாக்கம் நடக்கும். நான் சொல்றேன் சரியா? ஏதாவது குழப்பம் இருக்கா? சமநிலை அடையும் வரைக்கும் என்ன செய்யும் பிள்ளைகள், தாக்கம் நடக்கும். இது 100% வழங்கிச்சா நான் சொல்றது? என்ன சொல்றீங்க? பேசுங்க பேசுங்க, என்ன சைலண்ட்? நான் KC பாக்குறேன், தாக்கம் KC விட QC கூடவா இருக்குன்னா தாக்கம் சமநிலையில இல்ல. சரியா இல்லையா? தாக்கம் சமநிலையில இல்ல. ஏதோ ஒரு பக்கத்துல தாக்கம் நடக்குது, ஏதோ ஒரு சைடுக்கு தாக்கம் நடக்குது. அது என்ன சைடுன்னு பார்ப்போம். ஏதோ ஒரு பக்கத்துக்கு முத்திசையிலையோ அல்லது பித்திசையிலையோ தாக்கம் நடக்குது. அது அப்படி நடந்துகிட்டே இருக்கேலுமா? அப்படி நடந்துகிட்டே இருக்கேலுமா? முத்திசையில மட்டும் நடந்துகிட்டே, இல்லாட்டி பித்திசையில மட்டும் நடந்துகிட்டே இருக்கேலுமா? என்ன செய்வார் பிள்ளைகள், ஒரு கட்டம் வரைக்கும் நடக்கும். ஒரு மீளும் தாக்கம் இருக்கிறதால ஒரு கட்டத்துல என்ன செய்யும் பிள்ளைகள், விளையுள் பூச்சியமாக மாறும். ரெண்டு தாக்கத்திடையும் ஸ்பீட்ற விளைவில் என்ன செஞ்சிடும் பிள்ளைகள், பூச்சியமா மாறிடும். அப்படிப்பட்ட நிலைக்கு பேர் என்ன சொல்லுவோம், சமநிலை. அப்ப எனக்கு சொல்ல பிள்ளைகள், இந்த தாக்கம் இதுவரைக்கும் நடக்க இயலும், சமநிலை அடையும் வரைக்கும் நடக்க இயலும். தம்பி சமநிலை அடையணும்னு சொன்னா இந்த ரெண்டு பேரும் எப்படி ஆகணும்னு சொல்லு. இந்த ரெண்டு பேரும் எப்படி ஆகணும் சமநிலை அடையணும்னு சொன்னா, ரெண்டு பேரும் சமனாகணும். அப்ப சமனாகிறதுக்காக QC அப்படியே இருக்க, KC QC அளவுக்கு கூடி போக இயலுமா? சரி, சமநிலை தானே அடையணும், ரெண்டு பேரையும் சமப்படுத்தினா போதும் தானே. அப்ப QC இங்க இருக்கார், KC இங்க இருக்கார். அப்ப QC சொல்றார், அப்ப நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வாரன் மேலண்டு. KC போக இயலுமா? KC போக இயலுமாடா? இல்ல, KC போகாது. ஏன் பிள்ளைகள், KC என்று சொல்றது ஒரு மாறிலி, அவர் அந்த இடத்துலதான் இருப்பார். QC இங்க இருக்கார், KC இங்க இருக்கார், ரெண்டும் சமநிலை. இப்ப தாக்கம் சமநிலை அடையணும்னு சொன்னா KC மாறாது. என்ன செய்யணும், இந்த QC KC அளவுக்கு குறையும். அப்ப QC குறையணும்னு சொன்னா தம்பி செல்லு, Q குறையணும்னு சொன்னா, Q குறையணும்னு சொன்னா என்ன நடக்கணும்டா, இது குறையணும், இது கூடணும். நான் சொல்ற சரியா பிள்ளையா? QC குறையணும், ஏன்னா இங்க QC KC விட கூட. சமநிலை அடையணும்னு சொன்னா QCயும் KCயும் சமனா வரணும். QCயும் KCயும் சமனா வரணும்னு சொன்னா QC KC அளவுக்கு குறையணும். அப்ப QC குறையணும்னு சொன்னால் இவர் குறையணும் தம்பி, இவர் கூடணும். ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? நான் சொல்ற சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? இப்ப விளைவு குறைஞ்சி தாக்கி கூடணும்னு சொன்னா, விளைவு குறைஞ்சி தாக்கி கூடணும்னு சொன்னா தாக்கம் எந்த திசையில நடக்கணும்ட? விளைவு குறைஞ்சி தாக்கி கூடணும், எந்த திசையில நடக்கணும் தாக்கம்? விளைவு குறையணும்டா விளைவு யூஸ் பண்ணப்படணும். சரியா பிள்ளையா? குறையணும்டா அவர் யூஸ் பண்ணப்படணும். கூடணும்டா ஃபோம் ஆகணும். இப்ப விளைவு குறையணும்னு சொன்னா விளைவு யூஸ் பண்ணப்படணும். தம்பி, யூஸ் பண்ணப்படுறது தாக்கியா விளைவா? யாரு யூஸ் பண்ணப்படும்? இதை விட்டுருங்க, நான் சும்மா கேட்கிறேன். ஒரு தாக்கத்துல யூஸ் பண்ணப்படுறவர் யாரு? தாக்கி யூஸ் பண்ணப்படுமா, விளைவு யூஸ் பண்ணப்படுமா? தாக்கி தான் யூஸ் பண்ணப்படும். அப்படின்டா நமக்கு இவர் குறையணும்னு சொன்னா தம்பி இவர் தாக்கியா இருக்கணும், இவர் கூடணும்னு சொன்னா இவர் விளைவா இருக்கணும். அப்ப எந்த திசை தாக்கம் நடக்குது பிள்ளை? முத்திசை தாக்கமா பித்திசை தாக்கமா? எது நடக்கும்? எந்த தாக்கம் நடக்கும்? பித்திசை தாக்கம் நடந்து இப்ப அப்ப நமக்கு இப்ப கிளியரா வழங்குது என்ன பிள்ளைகள், KCயையும் QCயையும் பார்த்தா KCயை விட QC கூட இருந்தா தாக்கம் சமநிலை அடையும் வரைக்கும் தாக்கம் எந்த திசையில நடக்கும்? தாக்கம் சமநிலை அடையும் வரைக்கும் தாக்கத்திட விளைவுல எந்த பக்கத்துல இருக்கும் பிள்ளைகள்? பித்திசையில இருக்கும். சமநிலை பித்திசையை நோக்கி நகரும். சொல்றது விளங்கிச்சா? பித்திசையை நோக்கி என்ன செய்யும் பிள்ளைகள்? சமநிலை நகரும். நான் சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? ஏதாவது குழப்பம் இருக்காடா? ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. ஏதாவது குழப்பம்?
இதுவே இத பாருங்க பிள்ளைகள், QC விட KC பெருசா இருக்காருன்னு வைப்போம். QC விட KC பெருசு. இப்ப யோசிங்க, KC இங்க இருக்கார், QC இங்க இருக்கார். தாக்கம் சமநிலையில இருக்கா? இப்ப தாக்கம் சமநிலையில இருக்கா பிள்ளைகள்? இந்த நிலையில தாக்கம் சமநிலையடா? இல்ல. தாக்கம் விளைவுடாக ஏதோ ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கார். சரி, இப்ப சமநிலை அடையணும்டா இது KC, இது QC. தாக்கம் சமநிலை அடைகிறதுக்காக KC இப்படி கீழே இறங்கி வர இயலுமா? KC கீழே இறங்கி வர இயலுமா? KC கீழே இறங்கி வருவாரா பிள்ளைகள்? என்ன சொல்லுவீங்க? நெவர். ஏன்? KC ஒரு மாறிலி, அவர் அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இருப்பார். அப்ப சமநிலை அடையணுங்கிற தேவை இருந்தா யார் என்ன செய்யணும்? இந்த QC KC அளவுக்கு கூட. அப்ப யோசிங்க பிள்ளைகள், இந்த சந்தர்ப்பத்துல QC KC அளவுக்கு கூடும் வரைக்கும் தாக்கம் நடக்கும். தம்பி, QC KC அளவுக்கு கூடணும்னா எப்படிரா? QC கூடணும்னு சொன்னா இவர் கூடணும், இவர் குறையணும். அப்ப யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், மேல இருக்கிறவர், அதாவது இவங்க கூடி அது குறையணும்னு சொன்னா இது விளைவாக இருக்கணும், இது தாக்கியாக இருக்கணும். எந்த தாக்கம் நடக்கும் தம்பி? எந்த தாக்கம் நடக்கும்? முத்திசையா பித்திசையா? எஸ், வெரி குட். என்ன தாக்கம் நடக்கும்டா? இந்த நிலையில இந்த பெருமானம் இப்படி இருந்தால் என்ன தாக்கம் நடக்கும்? முத்திசை தாக்கம் நடக்க போகுது. ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. முத்திசை தாக்கம் நடக்க போகுது. அப்ப ஒரு தாக்கம் எந்த திசையில நடக்குங்கிறத நாங்க தீர்மானிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள்? KCக்கும் QCக்குமான தொடர்பை யூஸ் பண்ணலாம். நான் சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? நான் சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? நான் சொல்றது விளங்கிச்சா விளங்கலையா? இதுதான் கெமிக்கல் இக்யூலிபிரியத்துல. தம்பி, இவ்வளவோட கெமிக்கல் இக்யூலிபிரியத்துல ஹாஃப் முடியுது. சும்மா நினைச்சுக்காத. நம்ம கழிச்ச இவ்வளவு சின்ன விஷயம் நினைச்சுக்க வேணாம். கெமிக்கல் இக்யூலிபிரியத்துல ஹாஃப் பிள்ளைகள். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கிற தியரி 3 பார்ட். ஒன்று இலச்சற்றலியற தத்துவம். இங்க நம்ம கதைச்சம் தானே, எந்த திசையில போகுதுன்னு கதைச்சம் தானே பிள்ளைகள்? எந்த திசையில போகுதுன்னு கதைச்சது இது. என்னடா கெமிக்கல், இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி சொன்னோம். QC பெருமானத்தை நம்ம கணிச்சு KCயோட ஒப்பிட்டு சொன்னோம். அப்படியும் கதைக்க இயலும், அப்படியும் என்ன செய்ய இயலும் பிள்ளைகள்? நம்ம இதை கதைக்க இயலும். இன்னொன்று இருக்கார், இலச்சற்றலியற தத்துவம்னு சொல்லுவோம். அந்த இலச்சற்றலியற தத்துவம்னு சொல்றது நம்ம தியரட்டிக்கலா கதைக்க போறோம். இவரை கூட்டினா என்ன நடக்கும், அப்ப எப்படி தாக்கம் போகணும்ங்கிற ஒரு கொள்கையிட அடிப்படையில வந்து நாங்க கதைக்க போறோம். இது கதைக்கணும். ரெண்டாவது பிள்ளைகள், ரெண்டாவது இந்த KC KP யூஸ் பண்ணி செய்யக்கூடிய சில கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் கதைக்கணும். இவ்வளவும் தான் உங்களுக்கு இதை தாண்டி இருக்கிறது. நான் மிச்சமெல்லாம் இன்றைக்கே முடிச்சிருவேன். எனக்கு நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுவேன். நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே சொன்னேன், கெமிக்கல் இக்விலிபிரியம் வந்து பல விதமா படிக்கலாம் பிள்ளைகள், பல விதமா படிக்கலாம். எனக்கு சொல்லுங்க, இப்படி படிப்பிச்சா உங்களுக்கு விளங்குதா? இப்படி நான் விளங்கப்படுத்தினா விளங்குதா? இதுக்கு முதல் கெமிக்கல் இக்விலிபிரியம் படிச்சாக்கள்னு சொன்ன எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப இதுக்கு முதல் கெமிக்கல் இக்விலிபிரியம் படிச்சோம் சார் சொல்லி ஹேண்ட் ரைஸ் பண்ணாக்கள் எத்தனை? இப்ப சொல்லுங்கடா. நாங்க கெமிக்கல் இக்விலிபிரியம் படிச்சோம்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணாக்கள் கொஞ்சம் பேர் நான் பார்த்தேன். எத்தனை பேர் இருக்கீங்க? பிரைவேட்டா சார் ரிப்ளை பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க பிள்ளைகள், உங்களுக்கு இது ஓகேவா இருக்கா, இல்ல ஏற்கனவே படிச்ச மெத்தட் உங்களுக்கு லேசா இருக்கா? வாட் யூ ஃபீல்? உங்களோட நீங்க என்ன, உங்களோட மனநிலை என்ன, உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க ஸ்டார்ட்ல படிச்சிருப்பீங்க பிள்ளைகள், ஸ்டார்டிங்ல வந்து KCய ஃபர்ஸ்ட்டுக்கு படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் அப்படித்தான் படிக்கிறது. KC KP சொன்னா என்ன, சமநிலை விதிண்டா என்ன, அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு படிச்சு இலச்சற்றலியற தத்துவம் எல்லாம் படிச்சுட்டு கடைசியா QC QP வந்து கொண்டு வந்து கேள்விகள் செய்ய ஸ்டார்ட் பண்றது. அப்படி சில பேர் படிச்சிருக்கலாம். இது நான் ஃபர்ஸ்ட்டுக்கே QC QP படிப்பிச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கே என்ன செஞ்சிருக்கேன்னா QC QP படிப்பிச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணுது?
இப்படி நோட்ஸ் அங்கேயும் தேடிடாதீங்க, இந்த ஆர்டர் தேடுறாதீங்க, சரியா? கிடைக்காது. சோ உங்களுக்கு இந்த மெத்தட் சாட்டிஸ்ஃபைட், ரைட்? இப்படி செஞ்சா சாட்டிஸ் இல்லையா? நம்பலாமா பிள்ளைகள்? ஓம் சார் நம்பலாம்னு எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி chatல போடுங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான் தம்பி, படிப்பிக்கிறங்கிறது வந்து இந்த இந்த ரூலர்ல அளவெடுத்து கோடு வரைகிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை, சரியாடா? ரூலர்ல வந்து அளவெடுத்து கோடு வரைஞ்சி அத்திவாரம் போட்டு வீடு கட்டுற மாதிரி ஒரு விஷயம் இல்ல. பிள்ளைக்கு விளங்கலைன்னா அதுக்கேத்த மாதிரி ஸ்டைல மாத்தி கொள்ளணும், அதுதான் ஒழுங்கான டீச்சர். இது நான் உங்கள்ட்ட இப்ப கேட்கறது என்னன்னா, இது நான் ஒரு ஸ்டைல் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். சில பேர் படிச்சாக்கள் இருக்கீங்க, சில ஆக்கள் படிக்காத ஆக்கள் இதுல இருக்கீங்க. படிக்காத பிள்ளைக்கு வந்து இது விளங்கிச்சுன்னா இன்னும் பெஸ்ட். ஏன்னு யோசிச்சு பாருங்க, படிச்ச பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க இது படிக்கக்குள்ள எவ்வளவு ஹார்டா இருந்திருக்குன்னு. படிச்ச பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க. ஏற்கனவே கெமிக்கல் இக்விலிபிரியம் படிச்சுட்டு இந்த கிளாஸுக்கு வந்திருக்கிற பிள்ளைகிட்ட நீங்க கேட்டு பாருங்க பிள்ளைகள், இந்த கேசி கியூசி இந்த கியூபிங்கிற விஷயங்கள் வந்து வழங்கி கொள்றதுக்கு அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குங்கிறது. அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு வழங்கினதை நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு வழங்கிடுச்சு என்று சொன்னா இது எவ்வளவோ மேல். நீங்க சொல்ற விளங்கிச்சா? எவ்வளவோ ஈஸியா உங்களுக்கு வழங்கிருக்கு. சோ இட்ஸ் அல்ஹம்துலில்லாஹ். நான் இப்ப கேட்கறது என்னண்டா, இது உண்மையாகவே உங்களுக்கு சாட்டிஸ் என்று சொன்னா இந்த ஃபார்மேட்ல நம்ம இந்த கிளாஸ் செஞ்சுட்டு போவோம். இந்த ஃபார்மேட்ல நம்ம என்ன செய்வோம்னா இந்த கெமிக்கல் இக்விலிபிரியம் முழுக்க முடிச்சு விட்டுருவோம். இல்ல எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹார்டா ஃபீல் ஆகுதுன்னு இருந்தா, தம்பி சிலபஸ் அவ்வளவு தெரியுமேடா, மாத்தி விட்டா சரி விஷயத்த. நம்மளோட ஃபார்மேட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டா சரி. என்ன நினைக்கிறீங்க? இது ஓகே இல்லையா? இது ஓகே. ஓகே, தேங்க்யூ. இப்ப நான் இப்ப எத்தனை டாபிக் கிடைச்சிருக்கேன், இதுக்குள்ள எத்தனை விஷயம் கிடைச்சிருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். நான் இதுக்குள்ள கிடைச்ச விஷயங்களை யோசிச்சு பாருங்க. நம்பர் 1, நான் ஆர்டர் பண்றேன், எல்லாம் உங்களோட ஞாபகத்துக்கு வருதான்னு பாருங்க. நம்பர் ஒன் என்னண்டா, சமநிலை தோன்றுவதற்கு அடிப்படையான கூறுகள் சொல்லி நான் 2 விஷயம் சொல்லி தந்திருப்பேன். என்ன அவசரமா போடுங்க செட்ல. நம்பர் 1 என்ன போட்டேன்? சமநிலை உருவாகணும்டா, சமநிலையை பத்தி நான் கதைக்கணும்னா எனக்கு 2 பேர் கட்டாயம் தேவை. 2ல எது மிஸ் ஆனாலும் சமநிலை வராது. என்னென்ன பிள்ளை? மைக்கப் நீங்க மியூட் பண்ணி பேசுவீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். ஒன்று என்னடா, ஒன்று வந்து மீளும் தாக்கம், 2வது வந்து மூடிய தொகுதி. இந்த 2 பேரும் இருக்கணும், சரியா பிள்ளையா? வெரி குட். ஒன்று வந்து மீளும் தாக்கம், 2வது மூடிய தொகுதி. இது ஃபர்ஸ்ட் நம்ம கிடைச்சிருக்கும். 2வது கிடைச்சிருப்போம் பிள்ளைகள், ஒரு சமநிலை ஒரு ஒரு மீளும் தாக்கத்தை நம்ம எடுத்தா அந்த மீளும் தாக்கத்துக்கு நாங்க தாக்க ஈவுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம்னு கிடைச்சிருப்போம், சரியா இல்லையா? தம்பி, தாக்க ஈவுன்னு சொல்றது எப்படி நிறுவி எடுக்கப்படுங்கிறது விளங்குதா உங்களுக்கு? தாக்க ஈவ நம்ம நிறுவுறது உங்களுக்கு விளங்கிச்சா பிள்ளைகள்? அப்படிங்கிற கன்செப்ட் என்னங்கிறது விளங்கிச்சா? என்ன கன்செப்ட் பிள்ளைகள்? தாக்க ஈவென்று சொல்றது ஒரு மீளும் தாக்கத்தை எடுத்தா மீளும் தாக்கத்தில முத்திசை தாக்கம் பித்திசை தாக்கங்களுக்கான தாக்க வீத கோவை எழுதி அந்த 2 கோவைகளையும் நம்ம பிரிச்செடுக்கிற நேரம் கிடைக்கிற இந்த கோவை தான், இந்த கூறுகளோட பெருக்கம் தான் என்ன பிள்ளைகள்? தாக்க ஈவு. இதுல யாருக்காவது குழப்பம் இருக்காதா? எல்லா சந்தர்ப்பத்திலையும் இதுதான் தாக்க ஈவு. இப்ப இந்த தாக்க ஈவு எதுக்கு சமனா இருக்கும்னு நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள். விளைவுகள், அதன் கீழ் தாக்கிகள். நான் விளைவுகளோட செறிவுகளை பெருக்கி அதை தாக்கிகளோட செறிவுகளால பிரிக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லணும் பிள்ளைகள்? விளைவுகளின் வலு ஏற்றிய பெருக்கத்தின் கீழ் தாக்கிகளின் வலு ஏற்றிய பெருக்கம்னு சொல்லணும். ஏன் பிள்ளைகள்? அதுல வடுக்கள் போட்டிருக்கும் ஏபின்னு சொல்லி, சரியா பிள்ளையா? இப்ப விளைவுகளின், இப்ப நான் சொல்றது சரியான்னு பாருங்க. ஒரு தாக்கத்தின் எந்த நிபந்தனையிலும் அத்தாக்க கலவையில் உள்ள விளைவுகளின் செறிவுகளின் வலு ஏற்றிய பெருக்கத்திற்கும் தாக்கிகளின் செறிவுகளின் வலு ஏற்றிய பெருக்கத்திற்கும் இடைப்பட்ட விகிதம் தாக்க ஈவு எனப்படும். சரியா பிள்ளையா? நான் சொல்றது சரியா பிள்ளையா? ஓகே. ஏதாவது குழப்பம் இருக்கா? என்ன பிள்ளடா? என்ன பிள்ளை? பிள்ளைண்டா என்ன பிள்ளை? என்ன சரி பிள்ளைய நான் சொன்னனோ தெரியாது, ஒருக்கா சொல்லுங்க, என்ன பிள்ளைடா?
எல்லா நிபந்தனையா எல்லா நிபந்தனையும் பிள்ளைகள் நீ குழம்ப வேணாம். அப்ப சார் அப்ப சமநிலையில வந்து கியூசி கியூபின்னு சொல்றல்லையே, நம்ம என்ன சொன்னோம்? சமநிலையில கியூசி கியூபியை தான் நம்ம கேசி கேபின்னு சொல்றோம், அவ்வளவுதான். அதுக்காக சமநிலையில இருக்கிறது கியூசி கியூபி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அதுவும் கியூசி கியூபி தான். சமநிலை மாறிலின்னு சொல்றது கியூசி கியூபிட ஒரு பெருமானம். ஒரு தாக்கத்துக்கு நிறைய கியூசி கியூபி இருக்கும். அதுல ஒரு கட்டத்துல கியூசியும் கியூபியும் மாறிலியா இருக்கும். அதுதான் சமநிலை மாறிலி. வளைஞ்சா நான் சொல்றது சமநிலை மாறிலி வேற, கியூசி கியூபி வேற இல்ல. வளைஞ்சா ஓகேவா? அப்ப எல்லா நிபந்தனைங்கிறது சரியா பிள்ளையா? எல்லா நிபந்தனையும் செல்ல ஏழுமா இல்லையா? எஸ் சொல்லலாம். ஓகே, இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? இந்த கியூசி கியூபி எல்லாம் கதைக்கிற நேரம் நமக்கு தெரியணும் என்ன? கியூசி அந்த கியூட பெருமானம் தாக்க ஈவ நம்ம செறிவு சார்பாகவும் கதைக்க இயலும், அதே போல வந்து அமுக்கம் சார்பாகவும் கதைக்க இயலும். செறிவு சார்பாக கதைச்சா நாங்க அதுக்கு சொல்ற பேர் வந்து கியூபி. அமுக்கம் சார்பாக நாங்க கதைச்சா அதுக்கு சொல்ற பேர் என்ன பிள்ளைகள்? சாரி, செறிவு சார்பாக கதைச்சா கியூசி என்று சொல்லுவோம், அமுக்கம் சார்பாக கதைச்சா கியூபி என்று சொல்லுவோம். சரியா? இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், எனக்கு சொல்லுங்க, ஒரு செறிவுக்கான கோவை எழுதுற நேரம், கியூசி எழுதுற நேரம், நான் யார் யாரை இக்னோர் பண்ணணும்? தாக்கத்துல இருந்தாலும் நான் யார் யாரை இக்னோர் பண்ணுவோம் பிள்ளைகள்? யார் யார் எடுக்க மாட்டேன் கோவையில்? யார் யார்? செறிவு சார்பாக நான் கதைக்கிற நேரம் நான் யார் யார் எடுக்க மாட்டேன்? கியூசிக்கு எழுதுற நேரம் யார் யார் எடுக்க மாட்டேன்? வெரி குட். திண்மமும் எடுக்கிறது இல்ல, அதே போல யாரும் எடுக்கிறல பிள்ளைகள், தூய திரவங்களும் எடுக்கிறது இல்ல. சரியா பிள்ளைகள்? அதுவே நான் கியூபிக்கு நான் கோவை எழுதினா யார் யார் எடுக்கிறல்ல பிள்ளைகள்? கியூபிக்கு கோவை எழுதினா யார் யார் எடுக்கிறல்ல? நான் யார மட்டும் எடுக்கிற? கேஸ் மட்டும் தான் எடுக்கிற. சரியா பிள்ளையா? எக்வஸ் கூட நான் என்ன செய்ய மாட்டோம் பிள்ளைகள்? எடுக்க மாட்டோம். ஏதாவது குழப்பம் இருக்கு? அப்ப ஒரு தாக்கத்தை தந்துட்டு கியூசிக்குரிய அல்லது கியூபிக்குரிய கோவை அல்லது கேசிக்குரிய கேபிக்குரிய கோவை எழுதுங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இப்படி நிரூபித்தான் உங்களுக்கு போகணுமா பிள்ளைகள்? இந்த மாதிரி நிரூபித்தான் கொண்டு போகணுமா? தாக்கத்தை பார்த்து எழுத இயலுமா இல்லையா? தாக்கத்தை பார்த்து எழுத இயலுமா இல்லையா? என்ன சொல்லுவீங்க? இப்ப இப்படி ஒரு தாக்கம் இருக்கு, 2A பிளஸ் பில இருந்து விளைவாக சி. இவர் கேஸ், இவர் கேஸ், இவர் எக்வஸ்ன்னு வச்சுக்கொள்ளுங்க. இவருக்கு வந்து இவருக்கு வந்து இவருக்கு வந்து உங்களை இவருக்கு கியூசிக்குரிய கோவை எழுதுங்க. என்ன எழுதுவீங்க பிள்ளை? இவர கியூசிக்குரிய கோவை என்னவா இருக்கும்? எப்படி எழுதலாம் பிள்ளை? இதை நிறுவியா எடுக்கணும்னு சொல்லுங்க. கியூசிக்குரிய கோவை எழுத சொன்னா நிறுவி போகணுமாடா? இல்ல, என்ன செஞ்சா போதும் பிள்ளை? என்ன செஞ்சா போதும்? கியூசி எழுத சொன்னா என்ன செய்ய வேண்டியது பிள்ளைகள்? சியின் செறிவு மேல வந்து சி, அப்ப என்ன விளைவா நாம மேல எழுதணும். இப்ப சீட செறிவு, சி எக்வாஸ் செறிவு எத்தனையாம் அடுக்கு? ஓராம் அடுக்கு. கீழே என்ன வரும் பிள்ளைகள்? ஏ எக்வாஸ் செறிவு, அதுல என்ன வரப்போகுது? வர்க்கம். பி எக்வாஸ் செறிவு. ஏதாவது குழப்பம் இருக்கா? சிம்பிளா இல்லையா? அது சொல்றது விளங்கிச்சா விளங்க இல்லையா? அவர் பீசமானத்தை அவர் என்னவா போட்டா போதும் பிள்ளைகள்? வழுக்கலாக போட்டா சரி. அதுவே கியூபிக்கு எழுத சொன்னா என்ன எழுதுற? கியூபிட பெருமானம் என்ன வரும்? என்ன சொல்லுவீங்க பிள்ளைகள்? கியூபி. மேல யாராவது இருக்காருன்னு சொல்லுங்க. வாயுக்கள் கரைசல் இருக்கார், அதுக்காக கொண்டு வந்து போட இயலுமாண்டா? இல்ல. இப்ப மேல என்ன செய்யணும் பிள்ளைகள்? யாருமே இல்ல, அப்ப மேல ஒண்ட போட்டு விட்டா சரி. சொல்ற விளையாச்சா? கீழே யார் இருக்கார்? ஏயும் இருக்கார், பியும் இருக்கார், அப்ப என்ன போடுவோம் பிள்ளைகள்? பி ஏ இந்த வர்க்கம், பி ஏ இந்த வர்க்கம் தர யார் பிள்ளைகள்? பிபி சொல்லி போட்டு விட்டா கியூபி கிடைக்கும். சொல்றது விளையாச்சா? அப்ப கியூசி கியூபிக்கான கோவை கேட்டா கியூசி பிசிக்கல் ஸ்டேட்ஸ் கட்டாயம் நான் வந்து அவசரத்துக்கு எழுதியிருக்கேன். கட்டாயம் நீங்க பௌதிக நிலை போடணும். நான் இங்கெல்லாம் போட்டுதான் இருக்கேன், கவனிச்சு பாருங்க. பௌதிக நிலை கட்டாயம் போடணும் கோவைகள் எழுதக்குள்ள. சோ அப்ப விளங்குதா பிள்ளைகள்? கியூசி கியூபியை பொறுத்த வரைக்கும் தாக்கம் மட்டும் தந்தா போதும். நீ நேரடியா என்ன செய்யலாம்? கியூசி கியூபி எழுதலாம். நிறுவிட்டெல்லாம் நிக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக நிறுவிருக்கேன். விளங்கினா? உங்களுக்கு இந்த கன்செப்ட் நான் வழங்கப்படுத்துறதுக்காக நிறுவினே தவிர நீங்க நிறுவிக்காட்ட தேவையில்லை பிள்ளைகள். சரியா? இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், ஒரு தாக்கத்துல ஆரம்பத்துல தாக்கிகளை மட்டும் போடுறீங்க வைப்போம். ஒரு மீளும் தாக்கம் உங்களோட கையில இருக்கு, தாக்கிகளை மட்டும் போடுறீங்க, என்ன செய்யும் பிள்ளைகள்? ஒரு மீளும் தாக்கத்துக்கு நீங்க தாக்கிகளை மட்டும் போடுறீங்க, கியூசி அல்லது கியூபிட பெருமானம் என்னவா இருக்கும்? தாக்கிகளை மட்டும்தான் போட்டிருக்கீங்க, விளைவு எதுவும் இல்லை. அப்ப மேல இருக்கிற விளைவுகள் எதுவுமே இல்லை. கியூசி கியூபிட பெருமானம் என்னவா இருக்கும்? வெரி குட். என்னவா இருக்கும்டா? ஜீரோவாக இருக்கும். யா, ஜீரோவாக இருக்கு. சரி,
அதுவே வந்து அந்த மீளும் தாக்கத்தை வந்து நீங்க எங்க இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், பின்னுக்கு இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லையா? அப்ப யோசிங்க பிள்ளைகளா, அப்ப ஒரு மீளும் தாக்கம் இருக்கா, மீளும் தாக்கத்துக்குள்ள நீங்க டைரக்டா விளைவுகளை மட்டும் போட்டிருக்கீங்க. இவர கியூசிட பெருமானம் என்னவா இருக்கும்? முடிவிலியாக இருக்கும். சரி, இப்ப இந்த ஜீரோவாகவே இருக்க இயலுமா, இல்ல முடிவிலியாகவே இருக்க இயலுமாடா? இருக்க இயலாது. இப்ப தாக்கம் என்ன செய்யும் பிள்ளைகள்? தாக்கம் நடக்க ஆரம்பிக்கும். தாக்கிய மட்டும் போட்டா தாக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளைவாக மாறிக்கிட்டே இருக்கும். அதுவே விளைவை மட்டும் போட்டா விளைவு கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கியாக மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப யோசிங்க, ஜீரோல இருக்கிறவர் கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கிகள் விளைவுகள் உருவாக 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 தாக்கி மட்டும் போட்ட நேரம் ஜீரோ இல்லையா? தாக்கி மட்டும் போட்ட நேரம் ஜீரோ. இப்ப இந்த தாக்கிகள் வந்து தாக்கம் அடைஞ்சு விளைவுகள் உருவாக 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 என்ன செய்யும் பிள்ளைகள்? தாக்கிகள் கூட கூட ஜீரோல இருக்கிற கியூசி என்ன செய்யும் பிள்ளைகள்? கூடிக்கிட்டே வரப்போகுது. சரியா இல்லையா? ஜீரோல இருக்கிற கியூசி என்ன செய்யும்? கூடிக்கிட்டே வரப்போகுது. அதே போல நீங்க விளைவுகள் மட்டும் போட்ட நிலையை யோசிச்சு பாருங்க. விளைவுகள் வந்து தாக்கிகளாக மாற 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 விளைவுகள் குறையறதால முடிவிலில் இருக்கிற கியூசி என்ன செய்யும்? கியூசி கியூபி என்ன செய்யும் பிள்ளைகள்? குறைஞ்சுக்கிட்டே வரப்போகுது. இப்படி இவர் கூடிக்கிட்டே போறார், இன்னொரு தாக்கத்தை எடுக்கிறோம், அது குறைஞ்சுக்கிட்டே வருது. இது அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போய் ஜீரோக்கு போய் அவர் அப்படியே கூடிக்கிட்டே போய் முடிவிலிக்கு போகுமா பிள்ளைகள்? அது பாசிபிளாடா ஒரு மீளும் தாக்கத்துக்கு? ஒரு மீளும் தாக்கம் என்ன செய்யும் தம்பி? அப்படியே கூடிக்கிட்டே போறது. இப்ப முத்தாக்கம் நடந்து 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 போகக்குள்ள தாக்கிகள் மட்டும்தான் ஸ்டார்டிங்ல போட்டோம். இப்ப தாக்கிகள் என்ன செய்வார்? தாக்கிகள் ஃபர்ஸ்டுக்கு வந்து முத்தாக்கம் மட்டும் இருக்கும். தாக்கிகள் விளைவாக ஃபர்ஸ்டுக்கு மாறும். தாக்கிகள் விளைவாக மாற 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 விளைவுகளோட அளவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். தம்பி, விளைவுகளோட செறிவு அதிகரிச்சா விளைவுகள் திருப்பி என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஸ்டார்டிங்ல நம்ம கொஞ்சமா இருந்தோம், இப்ப நம்ம திருப்பி நம்ம தாக்கிய உருவாக்க தேவையில்லை. இப்ப நாங்க தான் கூடையா இருக்கோமே, எங்களுக்கு இப்ப என்ன செய்ய இயலும்? நாங்க தாக்கிய உருவாக்க இயலும். அப்ப ஆரம்பத்துல தாக்கி விளைவுகளை உருவாக்குவார். உருவாக்கி உருவாக்கி இருக்கக்குள்ள ஒரு கட்டத்துல விளைவுகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? தாக்கிகளை திருப்பி உருவாக்க ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு பேர் உருவாகிறதும் ஒரு கட்டத்துல எப்படி வரும் பிள்ளைகள்? சமனாக வரும். இது சமனாக வார நிலையில எனக்கு சொல்லுங்கடா, கியூசி கியூபி என்ன செய்வார்? கியூசி கியூபிட பெருமானம் என்ன செய்யும் பிள்ளைகள்? கூடிட்டு போனார், குறைஞ்சிட்டு வந்தார், என்ன செய்யும் பிள்ளைகள்? ஒரு ஸ்டெப்ல ஒரு டைம்ல இந்த கியூசியும் கியூபியும் அதே இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். சரியா பிள்ளைகள்? அதே இடத்துல கியூசி கியூபி என்ன செய்யும் பிள்ளைகள்? ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். இந்த ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற அந்த டைம்ல அந்த கியூசிட கியூபிட பெருமானம் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. அந்த பெருமானம் தான் நாங்க சொல்றதுக்கு என்ன பேர் சொல்ற பிள்ளைகள்? அந்த டைம்ல இருக்கிற கியூசிட கியூபிட பெருமானத்துக்கு தான் நாங்க சொல்றது பிள்ளைகள் கேசி கேபின்னு சொல்லி சொல்ல போறோம். சமநிலை மாறிலிகள் சொல்லுவோம். ஏன் நாங்க அதை மாறிலி அப்படின்னு சொல்றோம்? ஏன் அதை சமநிலை மாறிலின்னு சொல்றோம் என்றால், இந்த ரெண்டு தாக்கங்களும் சம அளவுல நடக்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, ரெண்டு தாக்கமும் சம அளவுல நடக்குதுன்னு சொன்னால் ரெண்டு பக்கத்திலையும் தாக்கம் நடக்கிற ஸ்பீட் சமனா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு பக்கத்திலையும் தாக்கம் நடக்கிற ஸ்பீட் சமனா இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள் ஆரும் எஃப்பும் எப்படி இருப்பார்? சமனாக இருப்பார். நமக்கு ஏற்கனவே தெரியும் கியூட பெருமானத்துக்குரிய கோவை இது. ஆரும் எஃப்பும் சமனா இருந்தால் கியூட பெருமானம் என்னவா வந்து சேரும்? சமநிலையில KF இன் கீழ் KR வந்து சேரும். இது ரெண்டும் மாறிலிங்கிறதால இதுல 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 இது ரெண்டு பேரும் பிரிச்சு வார இந்த பெருமானம் என்னவா இருக்கும்? மாறிலியா இருக்கும். இந்த மாறிலிகள் தான் நாங்க சொல்றது என்ன பிள்ளைகள்? சமநிலை மாறிலிகள் சொல்லப்போம். இந்த சமநிலை மாறிலிகளை பொறுத்த வரைக்கும் என்ன காரணிகள்ல தங்கி இருக்கும்னு கேட்டா, சமநிலை மாறிலிங்கிறது என்னடா? கேசி கேபி. இந்த சமநிலை மாறிலிக்கு நம்ம வேற சமன்பாடுகள் எடுக்கிறியா வெளியில இருந்து? சமநிலை மாறிலி கேசிக்கும் கேபிக்கும் நாங்க வேற சமன்பாடுகள் தூக்கி எடுக்கிறியா? அதுக்குன்னு வேற சமன்பாடு நிறுவி எடுக்கிறியா? இல்ல. எந்த சமன்பாடுடா? அதே கியூசி கியூபிக்குரிய சமன்பாடு தான் கேசிக்கும் கேபிக்கும். ஏன்? கேசியும் கேபியும் யாரு பிள்ளைகள்? கியூசி கியூபி தான் ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும். சரியா பிள்ளையா? கேசியும் கேபியும் கியூசி கியூபி தான் பிள்ளைகள். ஆனா எல்லா கியூசியும் கேசி கேபி இல்ல. எல்லா கியூசியும் வந்து கேசி இல்ல. ஒரே ஒரு பாயிண்ட்ல வர கியூசி மட்டும் என்னவா இருக்கும்? கேசியா இருக்கும். அந்த பாயிண்ட் தான் என்ன பாயிண்ட் பிள்ளைகள்? சமநிலையா இருக்கும். சொல்றது விளைச்சா? சொல்றது விளைச்சா? ஏற்கனவே கழிச்சு நான் ரிவைஸ் பண்றேன். நான் அவசரமா கழிச்சுட்டு போனேன். இப்ப ஒரு தடவை திருப்பி ரிவைஸ் பண்ண உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. ஆன்சர் பண்ணி பாருங்க.
இப்ப இந்த கியூசி அந்த கேசி கேபி எல்லாம் வந்து அதுல பெருமானம் எதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னா கேஎஃப் கேஆருக்கு சமனா இருக்குன்னு சொன்னோம். சரியா இல்லையா? கேஎஃப்க்கும் கேஆருக்கும் சமனா இருக்கும் சொல்லி முடிச்சோம். சரி, கேஎஃப் சொல்றது ஒரு தாக்க வீத மாறிலி, கேஆர் சொல்றது யார் தம்பி? ஒரு தாக்க வீத மாறிலி. தாக்க வீத மாறிலிகள் தங்கி இருக்கிற காரணி வந்து ரெண்டு காரணி. மூணாவதா இன்னொரு காரணி செல்லுவம். ஒளி என்று சொல்ற ஒரு காரணி அல்லது கதிர்வீச்சு என்று சொல்ற ஒரு காரணியும் செல்லுவம் தான். ஆனா கதிர்வீச்சு வெப்பநிலையை போல ஒரு ஆள் தான். அப்ப அவரை நம்ம இக்னோர் பண்ணுவோம் இந்த இடத்துல. இப்ப யார் இருக்காரு பிள்ளைகள்? வெப்பநிலை, ஊக்கி என்று சொல்ற ரெண்டு காரணி இருக்கு. அப்ப ஊக்கியால கேஎஃப்பும் கூடும் கேஆரும் கூடும்டா, வெப்பநிலையாலையும் கேஎஃப்பும் கூடும் கேஆரும் கூடும் சொல்லி கதைக்கிறோம். அப்படின்னா கேசி கேபி ஊக்கிலையும் தங்கி இருக்கும் வெப்பநிலையும் தங்கி இருக்கும். இப்படி செல்லலாமான்னு கேட்டா இல்ல. வெப்பநிலையில தங்கி இருக்கும், ஆனா ஊக்கியில என்ன செய்யாது? தங்கி இருக்காது. என்ன காரணம்ங்கிறதும் உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். என்ன காரணம்டா, நீங்க ஊக்கி போடுறதால முத்திசை தாக்க வீதமும் பித்திசை தாக்க வீதமும் சம அளவால் அதிகரிக்கும். ஏன் இது ரெண்டு பேரும் சம அளவால் அதிகரிக்கிறேன்னு கேட்டால், இது தங்கி இருக்கிறது இதுல இவங்கட சரிவுல. தாக்க வீதம் தங்கி இருக்கிறது என்ன காரணிடா? ஒன்று தாக்க வீத மாறிலி, அடுத்தது சரிவு. ஊக்கி தாக்க வீத மாறிலி சரிவு, இந்த ரெண்டுல வந்து சரிவுல கை வைக்கிறலையே ஊக்கி. அப்ப தாக்க வீதம் கூடணும், அதுக்குரிய காரணம் என்ன பிள்ளைகள்? தாக்க வீத மாறிலிகள் கூடணும். சரியா பிள்ளையா? இப்ப ஊக்கி என்ன செய்வார்? தாக்க வீத மாறிலிகளை கூட்டுவார். தாக்க வீதம் சம அளவால் அதிகரிக்குதுண்டா, தாக்க வீத மாறிலிகளும் என்ன செய்த பிள்ளைகள்? சம அளவால் அதிகரிக்குது. இப்ப இந்த தாக்க வீத மாறிலிகள் ரெண்டு பேரும் சம அளவால கூடினா தம்பி, இதுல விகிதம் என்ன செய்யும்? விகிதம் மாறுமா மாறாதா? விகிதம் மாறாது. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம் பிள்ளைகள், ஊக்கி போட்டாலும் ஊக்கி என்ன செய்யும்? கேஎஃப்ஐயும் கூட்டும் கேஆரையும் கூட்டும் தான். அதுல எந்த குழப்பமும் இல்லை. ஆனா ரெண்டு பேரையும் சம அளவால கூட்டுறதன் காரணத்தால கேசி கேபி என்ன செய்யாது பிள்ளைகள்? ஊக்கியால மாறாது. ஆனா வெப்பநிலை என்ன செய்யும் தம்பி? கேஎஃப்ஐயும் கூட்டும் கேஆரையும் கூட்டும், சமன் இல்லாத மாதிரி கூட்டும். சில சந்தர்ப்பங்கள்ல கேஎஃப் நல்லா கூட்டும், கேஆர் கொஞ்சமா கூட்டும். சில சந்தர்ப்பங்கள்ல கேஎஃப் கொஞ்சமா கூட்டும், கேஆர் நல்லா கூட்டும். தம்பி யோசிச்சு பாருங்க, வெப்பநிலை கூட்டுற நேரம் கேஎஃப் நல்லா கூடுறார், கேஆர் கொஞ்சமா கூடுறாருந்தா விகிதம் என்ன செய்யும்? கேசி என்ன செய்யும்? கேஎஃப் நல்லா கூடுறார், கேஆர் கொஞ்சமா கூடுறார், விகிதம் என்ன செய்யும்? கூடுமா குறையுமா? கேஎஃப் நல்லா கூடுறார், கேஎஃப் மேல இருக்கிறவர் நல்லா கூடுறார், இவர் கொஞ்சமா தான் கூடுறார், விகிதம் என்ன செய்யும்? விகிதம் கூடும். சரியா இல்லையா? விகிதம் வந்து கூடும். அதுவே மேல இருக்கிறவர் கொஞ்சமா கூடுறார், இவர் வந்து நல்லா கூடுறார், விகிதம் என்ன செய்யும் தம்பி? குறையும். அப்படி பார்த்தா வெப்பநிலை அதிகரிக்கப்படுகையில் சமநிலை மாறிலி கூடும் அல்லது குறையும் அப்படின்னு எனக்கு சொல்லிடுமா? கூடுமுண்டோ இல்ல குறையுமுண்டோ எனக்கு சொல்லிடுமா பிள்ளைகள்? நெவர். என்ன சொல்லணும்? சமநிலை மாறிலி கூடலாம் அல்லது குறையலாம். அப்படி இல்லைண்டா சமநிலை மாறிலி மாற்றம் அடையும் தான் சொல்லணும். சொல்றது விளைஞ்சா? ஏதாவது குழப்பம் இருக்கா? அது யாருக்கு மாறும், எப்படி மாறும், யாருக்கு கூடும், யாருக்கு குறையுங்கிறது எல்லாம் நம்ம இலச்சற்றல் ஏற தத்துவத்துல படிக்கலாம் பிள்ளைகள். இங்க அதை பத்தி நம்ம கதைக்கக்கூடிய அவ்வளவுக்கு ஒரு சரியான ஒரு இடம் இது இல்ல. சொல்றது விளைஞ்சா? ஏதாவது குழப்பம் இருக்காது? 100% எனக்கு கிளியர்னு சொல்றாக்கள் எத்தனை பேர் சொல்லுங்க. இப்ப நான் திரும்ப ஒரு தடவை கழிச்சிட்டேன் கம்ப்ளீட்டா. ஒரு சின்ன சின்ன குழப்பம் இருந்திருந்தா இப்ப கிளியர் ஆகி இருக்கணும் நம்பர். சில பிள்ளைகள் ஓகே, குட் குட் குட். ஓகே, இது நம்ம கதைக்க வேண்டிய ஒன்று. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப பாருங்கடா, கேசி கேபின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேர் கதைக்கிறோம் தானே பிள்ளைகள்? யாரு? கேசி கேபின்னு சொல்லி நாங்க ரெண்டு பேர் கதைக்கிறோம். சரி, எனக்கு சொல்லுங்கடா, கேசிக்கும் கேபிக்கும் தொடர்பு இருக்குமா? செறிவுக்கும் அமுக்கத்துக்கும் தொடர்பு இருக்கிறியா இல்லையா? செறிவுக்கும் அமுக்கத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா பிள்ளைகள்? செறிவுக்கும் அமுக்கத்துக்கும் தொடர்பு இருக்கு. அப்படி இருந்தா செறிவுக்கும் அமுக்கத்துக்கும் இடையில தொடர்பு இருக்குன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், யோசிச்சு பாருங்க. அப்ப கேசிக்கும் கேபிக்கும் இடையில தொடர்பு இருக்குமா இல்லையா?
கேசிக்கும் கேபிக்கும் இடையில தொடர்பு இருக்குமா இல்லையா? இந்த செறிவுக்கும் அமுக்கத்துக்கும் தொடர்பு இருக்குண்டா செறிவு சார்பான சமநிலை மாறிலி கேசி, அமுக்கம் சார்பான சமநிலை மாறிலி கேபி. அப்ப ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருக்கணும்னு சொல்லுங்க, தொடர்பு இருக்கணுமா இல்லையா? தொடர்பு இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன்டா, எனக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்களேன். நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்படி ஒரு தாக்கம் இருக்கு. இப்படி ஒரு தாக்கம் இருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த தாக்கத்துக்கு பிள்ளைகள், இந்த தாக்கத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு தாக்கம் இருக்கா. வெப்பநிலை கூடும் போது தாக்க வீதம் எப்படி ஒரே அளவு கூடும்? இல்ல, வெப்பநிலை கூடக்குள்ள தாக்க வீதம் ஒரே அளவு கூட்டுறதுல, ஊக்கிதான் தாக்க வீதத்தை ஒரே அளவுல கூட்டுறது. வெப்பநிலை கூடக்குள்ள சில தாக்கங்களுக்கு முத்திசை தாக்கம் நல்லா கூடும், சில தாக்கங்களுக்கு பித்திசை தாக்கம் நல்லா கூடும். ரெண்டு பேரையும் சம அளவால கூட்டாது, ஆனா ரெண்டு பேரையும் கூட்டும். சொல்றது விளங்கி கொள்ளணுமா? நான் சொல்றது விளங்கிச்சா? வெப்பநிலையை கூட்டினா முத்திசை தாக்கமும் கூடும், பித்திசை தாக்கமும் கூடும். அதுல ஒரு ஆள் கொஞ்சம் கூடையா கூடுவார், ஒரு ஆள் கொஞ்சம் குறைய கூடுவார். சொல்றது விளங்கிச்சா? அதுக்காக குழம்பிக் கொள்றல. வெப்பநிலையை கூட்டினா முத்திசை தாக்கம் கூடும், பித்திசை தாக்கம் குறையும். இல்லைன்னா பித்திசை தாக்கம் கூடும், முத்திசை தாக்கம் குறையும். அப்படி குழம்புறல. நிறைய இடங்கள்ல அப்படி படிப்பிச்சு பார்த்திருக்கேன். சரியாடா? சோ தெளிவா சொல்லணும் என்ன பிள்ளைகள், வெப்பநிலை கூட்டினா ரெண்டு தாக்கமும் கூடும், ஆனா சமனா கூடாது. ஒரு ஆள் கொஞ்சம் கூடியாவும் ஒரு ஆள் கொஞ்சம் குறையவும் கூடுவார். அவ்வளவுதான் விஷயம். ரெண்டுமே கூடும். சரியாடா? விளங்கிச்சா விளங்கலையா? இப்ப இந்த தாக்கத்துல பிள்ளைகள், இந்த தாக்கத்துல கேசிக்குரிய கோவை எழுத சொன்னா என்ன எழுதுவோம் பிள்ளைகள்? கேசிக்குரிய கோவை எழுத சொன்னா என்ன எழுதுவோம்னு சொல்லுங்க. சி, இது சி. அப்ப சி கேஸின் சியாம் அடுக்கு, அதன் கீழ் ஏ கேஸின் ஏயாம் அடுக்கு இன்டு பி எக்வஸின் பியாம் அடுக்கு. நான் சொல்றது சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? இது நான் எழுதியிருக்கிறதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? அதுவே கேபிக்குரிய கோவை வாங்க என்ன சொல்லுவீங்க அப்படி? கேபிக்குரிய கோவை என்னவா இருக்கும்? கேபிக்குரிய கோவை எழுத சொன்னா பி சி கேஸ் த சியாம் அடுக்கின் கீழ் பி ஏ கேஸ் த ஏயாம் அடுக்கு. பி வராது. ஏன்? பி ஒரு எக்வஸ். சரியா பிள்ளையா? எனக்கு சொல்லுங்கடா, இந்த ரெண்டு பேருக்கு இடையில நம்மளால தொடர்பு எடுக்க இயலுமா? இந்த ரெண்டு பேருக்கு இடையில நம்மளால தொடர்பு எடுக்க இயலுமா? என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? தொடர்பு எடுக்க இயலாது. ஏன் எடுக்க இயலாது? நமக்கு அமுக்கத்துக்கும் செறிவுக்கும் தொடர்பு தெரியும். நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்க. அமுக்கத்துக்கும் செறிவுக்கும் தொடர்பு இருக்கு தானே, இல்லாமலுக்கு இல்லை. யாருக்கு இருக்கு பிள்ளைகள்? வாயுக்களுக்கு இருக்கு. அப்ப இந்த அமுக்கத்துக்கும் இந்த செறிவுக்கும் நம்ம ஒரு தொடர்பு கொண்டு எடுத்துடலாம். இந்த அமுக்கத்துக்கும் ஏட செறிவுக்கும் ஒரு தொடர்பு கொண்டு எடுத்துடலாம். சரி, பீட சரிவை என்ன செய்யற இந்த இடத்துல? இந்த இடத்துல பீட சரிவு என்ன செய்யற பிள்ளைகள்? ஏதாவது செய்ய இயலுமா? அந்த பீட சரிவு, பீட சரிவுக்கு அமுக்க தொடர்பு ஏதாவது இங்க எடுக்க இயலுமாடா? பாசிபிளான்னு சொல்லுங்க. எடுக்க இயலாது. அப்படி இருந்தா எனக்கு சொல்ல பிள்ளைகள், இந்த சந்தர்ப்பத்துல நான் கேசிக்கும் கேபிக்கும் ஏதாவது தொடர்பு எடுக்க இயலுமான்னு சொல்லுங்க. இந்த சந்தர்ப்பத்துல கேசிக்கும் கேபிக்கும் ஏதாவது தொடர்பு எடுக்க இயலுமாடா? இல்ல. இந்த நேரத்துலதான் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி தரணும். என்னென்றால், சமநிலை பிள்ளைகள், சமநிலை தாக்கங்கள் ரெண்டு விதமாக பிரிக்கப்படும். ஒன்று ஏகவின சமநிலை, ஒன்று ஏகவின சமநிலை, ஒன்று ஏகவின சமநிலை. இன்னொன்று என்னன்னு கேட்டா பிள்ளைகள், பல்லின சமநிலை. ஒன்று ஏகவின சமநிலை, இன்னொன்று என்ன பிள்ளைகள்? பல்லின சமநிலை. இதுல ஏகவின சமநிலை என்று சொல்றது என்னன்னு கேட்டா, ஏகவின சமநிலை என்று சொல்றது என்னன்னு கேட்டா தம்பி, அதுல இருக்கிற தாக்கிகள் விளைவுகள் எல்லாமே ஒரே பௌதிக நிலையா இருந்தா, இப்ப உதாரணத்துக்கு ஏ கேஸ்ட ஏயாம் அடுக்கு பிளஸ் பி கேஸ்ட பியாம் அடுக்கு, விளைவுல சி கேஸ்ட சியாம் அடுக்கு பிளஸ் டி கேஸ்ட டியாம் அடுக்கு. இதுல கவனிச்சு பாருங்க, தாக்கிகள் எல்லாமே வாயுக்கள், விளைவுகள் எல்லாமே வாயுக்கள். அப்ப அதுல இருக்கிற தாக்கிகள் விளைவுகள் எல்லாமே
ஒரே பௌதிக நிலை. இப்படி இருக்கிற சமநிலைக்கு நாங்க சொல்ற பேர் பிள்ளைகள் ஏகவின சமநிலைன்னு சொல்லுவோம். பல்லின சமநிலைனா இப்ப நான் வழங்கப்படுத்தவே தேவையில்லை, உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கும். ஏ கேஸ் ஏயாம் அடுக்கு பிளஸ் பி சாலிட் பி எக்வஸ் பி ஆம் அடுக்கு. விளைவு என்ன? ஒரு சி கேஸ் சி ஆம் அடுக்கு பிளஸ் டி எக்வஸ் டி ஆம் அடுக்கு, அல்லது டி கேஸே போறோம், பிரச்சனை இல்லை. டி கேஸ் டி ஆம் அடுக்கு. இது என்ன சமநிலை பிள்ளைகள்? பல்லின சமநிலை. ஏதாவது ஒரு ஆள் தாக்கி விளைவுல இருக்கிற யாராவது ஒரு ஆள் என்னவா மாறினாலும், வேறொரு பௌதிக நிலையா மாறினாலும் அது என்ன சமநிலைக்குள்ள போய் சேரும் பிள்ளைகள்? பல்லின சமநிலைக்குள்ள போய் சேரும். இப்ப எனக்கு சொல்லுங்கடா, எனக்கு சொல்லுங்க, இங்க பிள்ளைகள் கைனெட்டிக்ஸ் மாதிரி விளைவை பார்க்காம விட இயலாது, சரியா? கைனெட்டிக்ஸ்ல விளைவுக்கு முக்கியத்துவமே இல்லை, விளைவுக்கு நம்ம கணக்கே எடுக்கிறது இல்லை. பட் இங்க விளைவும் பார்ப்போம், தாக்கியும் பார்ப்போம். ஏன்னா கைனெட்டிக்ஸ்ல நம்ம கதைக்கிறது எல்லாம் மீளா தாக்கங்கள் பிள்ளைகள், சரியா? மீளா தாக்கங்கள் சொன்னா முத்திசை தாக்கம் மட்டும்தான் நடக்கும், பித்திசை தாக்கம் நடக்கிறது. பித்திசை தாக்கம் நடந்தா தானே விளைவு தாக்கியா இருக்கும். விளைவு ஒரு தாக்கியா தொழிற்படும், தாக்கியா தொழிற்படுறாங்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கிறோம், சரியா இல்லையா? அதனால கைனெட்டிக்ஸ்ல நம்ம பித்திசை தாக்கத்தை கதைக்காததால விளைவுக்கு மரியாதையே இல்லை. ஆனா இங்க என்ன செய்யணும்னு கேட்டால், தாக்கி விளைவுகள் எல்லாருக்குமே முக்கியத்துவம் இருக்கு. நம்ம கைனெட்டிக்ஸ்ல ஊக்கிகள் கழிச்சிருப்போம், ஏகவினா ஊக்கி பல்லின ஊக்கின்னு கழிச்சிருப்போம். அந்த ஏகவினா ஊக்கின்னு சொல்றது என்ன பிள்ளைகள்? தாக்கீட பௌதீக நிலையும் ஊக்கீட பௌதீக நிலையும் ஒன்றா இருந்தா ஏகவினா ஊக்கி. நம்ம அங்க விளைவை பத்தி கதைக்கவே இல்லை. பல்லின ஊக்கின்னு சொல்றது தாக்கிட பௌதிக நிலையும் ஊக்கிட பௌதிக நிலையும் வேற வேறையா இருந்தா அது பல்லின ஊக்கி. அங்கேயும் நம்ம விளைவை பத்தி கதைக்கவே இல்லை. ஆனா இக்கீலிபிரியத்துக்கு வந்தால், சமநிலையில கதைக்கிற நேரம் தாக்கிட பௌதிக நிலையும் விளைவிட பௌதிக நிலையும் ஒரே மாதிரி இருந்தா ஏகவின சமநிலை. தாக்கிட பௌதிக நிலையும் விளைவிட பௌதிக நிலைகளுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு ஆள் சேஞ்ச் ஆகி இருந்தாலும் அவர் யார் பிள்ளைகள்? பல்லின சமநிலை. சொல்றது விளைவிச்சா? ஏகவின சமநிலை என்று சொல்றது எல்லாம் ஒரே பௌதிக நிலையா இருக்கணும், தாக்கி விளைவுகள் எல்லாம். பல்லின சமநிலை என்று சொன்னால் ரெண்டுக்கும் மேற்பட்ட பௌதிக நிலை வந்தா, ஒன்றுக்கும் மேற்பட்ட பௌதிக நிலையுடைய கூறுகள் பங்கு பற்றினா அது பல்லின சமநிலை. எனக்கு சொல்லுங்கடா, இது கிளியரா? ஏகவின சமநிலைங்கிறது என்ன, பல்லின சமநிலைங்கிறது என்னங்கிறது கிளியரான்னு சொல்லுங்க. இது கிளியரா? இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், நான் கேசிக்கும் கேபிக்கும் தொடர்பு எடுக்கிறதா இருந்தா யாருக்கு எடுக்க? எந்த சமநிலையில கேசிக்கும் கேபிக்கும் தொடர்பு எடுக்க? யாருக்கு யாருக்கு எடுக்க இயலும்? வெரி குட், ஏகவின சமநிலை. அப்ப எல்லா ஏகவின சமநிலையையும் தொடர்பு எடுக்கலாமா எனக்கு? அப்ப இந்த இடத்துல எக்வஸ் வார ஏகவின சமநிலைக்கெல்லாம் எனக்கு தொடர்பு எடுக்கலாமா? இல்ல. அப்ப யாருக்கு எடுக்கணும்? ஏகவின சமநிலையிலையும் யாருக்கு எடுக்கணும் பிள்ளைகள்? என்ன சொல்லுவோம்? ஏகவின வாயு சமநிலைகளுக்கு. யார் பிள்ளைகள்? ஏகவின வாயு சமநிலைகளுக்குத்தான் நம்ம கேசிக்கும் கேபிக்கும் தொடர்பு எடுக்க இயலும். இதுதான் உங்களோட ரிசோர்ஸ் புக் சொல்ற விஷயம். இதுதான் உங்களோட ரிசோர்ஸ் புக் சொல்ற விஷயம். ஆனா ஆசிக் சார் இதை விட கொஞ்சம் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா சொல்லி தருவார், நீங்க பாப்பீங்க. ரிசோர்ஸ் புக்கு மேல இன்னும் கொஞ்சம் கதைக்கலாமே, நான் கதைக்கிறேன் பாருங்க. இப்ப நான் இங்க வாரேன், எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்குது. என்ன சொன்ன? இப்ப வாயுக்கள் மட்டும் பங்கு பற்றதா இருந்தா கேசிக்கும் கேபிக்கும் தொடர்பு எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. கிளியர் தானடா? எந்த பிரச்சனையும் இல்ல. தொடர்பு எப்படி எடுக்கிறேன்னு நான் சொல்லித்தரேன், அது கிளியர் தானடா? இப்ப எனக்கு இந்த தாக்கத்துக்கு சொல்ல A gas பிளஸ் B liquid, விளைவுக்கு வாங்க தம்பி C gas பிளஸ் D, சாரி A gas, ஓகே D சொல்லி சும்மா உதாரணத்துக்காக கழிக்கிறேன்னா, இப்படி தாக்கம் நடக்க வாய்ப்பில்லை, பட் சொல்றேன்னா இது A எடுங்க, இது B எடுங்க, இது C எடுங்க, இது D சொல்லி எடுங்க. இப்ப எனக்கு இவருக்குரிய கேசிக்குரிய கோவை என்ன தம்பி? இவர கேசிக்குரிய கோவை என்னடா? இவர கேசிக்குரிய கோவை என்ன? யார் யார் வராது கேசிக்குரிய கோவையில? யார் யார் வராது? அவசரமா சொல்லுங்க. யார் யார் வராது? சியும் சாரி கேசிக்குரிய யார் யார் வராதுடா? பியும் டியும் வராது, சரியா இல்லையா? என்ன கோவை வரும் பிள்ளைகள்? சீன் செறிவின், சி கேஸின் செறிவின், சி கேஸின் செறிவின் சியாம் அடுக்கு, அதன் கீழ் ஏ கேஸின் செறிவின், ஏ கேஸின் செறிவின் ஏயாம் அடுக்கு. சரியா புரியா?
சி கேஸின் செறிவின் சியாம் அடுக்கு அதன் கீழ் ஏ கேஸின் செறிவின் ஏயாம் அடுக்கு. வர கேபிக்குரிய கோவை என்ன தம்பி? என்ன வரப்போகுது கேபிக்குரிய கோவை? பி சி கேஸின் அமுக்கத்தின் அதாவது சி கேஸின் அமுக்கத்தின் சியாம் அடுக்கின் கீழ் ஏ கேஸின் அமுக்கத்தின் ஏயாம் அடுக்கு. சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? தம்பி செல் இப்ப எனக்கு இந்த அமுக்கத்துக்கும் இந்த செறிவுக்கும் தொடர்பெடுக்க இயலுமா இல்லையா? இந்த அமுக்கத்துக்கும் இந்த செறிவுக்கும் தொடர்பெடுக்க இயலுமா இல்லையா? இந்த அமுக்கத்துக்கும் இந்த செறிவுக்கும் தொடர்பெடுக்க இயலுமா இல்லையா? அப்படி பார்த்தா இந்த இடத்துல கேபிக்கும் கேசிக்கும் தொடர்பெடுக்க இயலுமா இல்லையா? கேபிக்கும் கேசிக்கும் தொடர்பெடுக்க இயலுமா இல்லையா? அப்ப எனக்கு செல்லுடா, இது ஒரு ஏகவின சமன் இல்லையா? இது ஒரு ஏகவின சமன் இல்லையா தம்பி? இல்லையே, அவங்களோட ரிசோர்ஸ் புக் அப்படி செல்லலையே. அவங்களோட ரிசோர்ஸ் புக் சொல்லுது வாயு ஏகவின சமநிலைகளுக்கு தான் எடுக்கலாம்னு சொல்லுது. அப்ப நான் சொன்னது சரியா கிடையாது. சோ தெளிவா இருக்கணும் பிள்ளைகள். ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற எல்லாம் சரியும் இல்லை, நம்மளும் கொஞ்சம் தேடணும். விளைச்சா நான் சொல்றது. சோ கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரது பிள்ளை, இந்த வாயு ஏகவின சமநிலை அது இதுங்கிறது எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்க கிளியரா ஏத்திக்கொள்ளுங்க. என்னென்றால் அந்த சமநிலை தாக்கத்துல கரைசல் சம்பந்தப்படலன்னு சொன்னா, அந்த சமநிலை தாக்கத்துல கரைசல் சம்பந்தப்படலண்டா அந்த சமநிலை தாக்கத்துல நீங்க கேசிக்கும் கேபிக்கும் தொடர்பு எடுக்கலாம். ஏன் அப்படி? ஏன்னா கரைசல்தான் அவர் கேசியில வருவார், கேபியில வர மாட்டார். அவரால் மட்டும்தான் பிரச்சனை. அப்ப கரைசல் சம்பந்தப்படாத எல்லா தாக்கங்களுக்கும், அது ஏகவினமா இருந்தாலும் சரி பல்லினமா இருந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு சொல்லணும் பிள்ளைகள். கரைசல் அந்த தாக்கத்துல சம்பந்தப்படல் என்று சொன்னா அந்த தாக்கத்துக்கு நீங்க கேசிக்கும் கேபிக்கும் தைரியமா தொடர்பு எடுக்கலாம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குச்சு? எத்தனை பேருக்கு கிளியரா விளங்குச்சு? எப்படி சார் தொடர்பு எடுக்கிற? இப்ப நீங்க யோசிக்கலாம். அடுத்தது, சார் நீங்க இவ்வளவு செல்றீங்க, ஓம் நாங்க ஒத்துக்கொள்றோம், எப்படி தொடர்பு எடுக்கிற சார்? தம்பி எனக்கு செல்லுடா, நான் இந்த வாயுக்களை இலட்சிய வாயுக்கள்னு கருதினா என்ன வரும்? பிவி சமன் என்ஆர்டி. சரியா இல்லையா? பிவி சமன் என்ஆர்டி. நான் இலட்சிய வாயுக்களாக கருதினா பிவி சமன் என்ஆர்டி. சரியா இல்லையா? இப்ப செல்லுங்க பிள்ளைகள், இங்க வந்து அமுக்கத்தையும் செறிவையும் தானே சம்பந்தப்படுத்த. அப்ப என்ன எழுதலாம்? பி சமன் என்ஆர்டியின் கீழ் வி. ஆகவே பி சமன் சிஆர்டியா இருக்கும். ஏதாவது குழப்பம் இருக்கா? பி சமன் சிஆர்டி. இப்ப யோசிங்க பிள்ளைகள். சி கேஸுக்கு நான் இந்த கோவை எழுதப்படும். எழுதினா என்ன வரும்? பிசி சமன் பிசி சமன் இவர செறிவு என்ன பிள்ளைகள்? சி கேஸ் செறிவு இன்டு ஆர்டி. ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. எழுதியிருக்கிற சரியா பிள்ளையா? பிசி அதாவது சி கேஸ் செறிவு தர ஆர்டி. அதே போல நான் ஏ கேஸுக்கு தொடர்பு எழுதினா பிள்ளைகள், ஏ கேஸுக்கு தொடர்பு எழுதினா என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? பி ஏ சமன் ஏ கேஸ் செறிவு ஏ கேஸ் செறிவு இன்டு ஆர்டி. ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. ஏ கேஸ் செறிவு இன்டு ஆர்டி. இப்ப யோசிடா, நான் பிசியும் பிஏயும் தெரியுமா இல்லையா? இப்ப எடுங்க பிள்ளைகள். கேபி சமன் பிசிக்கு பதிலா நான் என்ன போட போறேன் பிள்ளைகள்? சி கேஸ் செறிவு இன்டு ஆர்டி முழுவதின் எத்தனையாம் அடுக்கு பிள்ளைகள்? பிசியின் சியாம் அடுக்கு. அப்ப முழுவதின் சியாம் அடுக்கு. அதன் கீழ் இவருக்கு வாங்க, ஏ கேஸ் செறிவு இன்டு ஆர்டி முழுவதின் என்ன பெருமானம் பிள்ளைகள்? முழுவதின். ஏன்னா பி ஏக்கு பதிலாத்தான் நான் இதை கொண்டு வந்து போடுறேன். அப்ப ஏ கேஸ் செறிவு இன்டு ஆர்டிங்கிறது பி ஏக்கு சமன். இது முழுவதின் எத்தனையாம் அடுக்கு பிள்ளைகள்? ஏயாம் அடுக்கு. சரியா பிள்ளையா? இதை நான் எப்படி எழுதலாம்? கேபி சமன் சி கேஸின் செறிவுட எத்தனையாம் அடுக்கு பிள்ளைகள்? சியாம் அடுக்கின் கீழ் ஏ கேஸின் செறிவுட எத்தனையாம் அடுக்கு தம்பி? ஏயாம் அடுக்கு தர நான் ஆர்டியை நான் பொதுவா எடுத்தா ஆர்டியின் ரெண்டு பேருக்கும் ஆர்டி பொதுதானடா. அடிகள் அடிகள் சமனா இருந்தா அடுக்குகள் பெருக்கப்பட்டா கூட்டுப்படும், பிரிப்பட்டா கழிப்படும். அப்ப என்ன வரும் பிள்ளைகள்? சி மைனஸ் ஏ ஆக இருக்கும். ஒத்துக்கொள்றீங்களா? சி மைனஸ் ஏ ஆக இருக்கும். சரியா பிள்ளையா? சி கேஸின் செறிவின் சியாம் அடுக்கின் கீழ்
A கேஸின் செறிவின் A ஆம் அடுக்கு தர RT இன் C மைனஸ் A ஆக இருக்கு. இப்ப சொல்லுங்கடா KP சமன் இது யாரு பிள்ளைகள்? C கேஸின் C ஆம் அடுக்கு A கேஸின் A ஆம் அடுக்கு. யார் தம்பி இவர்? யார் இவர்? அவசரமா சொல்லுங்க. C கேஸின் C ஆம் அடுக்கு A கேஸின் A ஆம் அடுக்கு. யார் பிள்ளைகள் இவர் செறிவுக்கு? யாரு? யார் 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 யார்? இது ஒரு சமநிலையில் இருக்கிற ஒரு இடம். யார் இவர்? KC ஆக இருப்பார். சரியா இல்லையா? KC. வெரி குட். KC. நான் சொல்றது சரியா பிள்ளையா? KC தர KC இன்டு RT. இதை நம்ம சொல்லுவோம் பிள்ளைகள் RT முழுவதின் டெல்டா என் என்று கதை. டெல்டா என்னங்கிறது என்னடா? விளைவுல இருக்கிற வாயுக்களின் பீசமானம் மைனஸ் தாக்கில இருக்கிற வாயுக்களின் பீசமானம். சொல்றது விளைஞ்சா இந்த RT சொல்றது என்ன பிள்ளைகள்? இந்த டெல்டா என்னங்கிறது என்ன பிள்ளைகள்? விளைவுல இருக்கிற வாயுக்களோட பீசமானங்கள் மைனஸ் தாக்கில இருக்கிற வாயுக்களோட பீசமானம். இங்க விளைவுல இருக்கிற வாயுக்களோட பீசமானம் C, தாக்கில A. அப்ப C மைனஸ் A தான் டெல்டா என். இங்க அதேதான் நீங்க சொல்ல முடியும். C மைனஸ் A நம்ம எப்படி எழுதுறோம்? டெல்டா என் குறிச்சு காட்டு. விளங்கிச்சாடா? தொடர்பு எழுதலாமா இல்லையா? விளங்கிச்சா விளங்கலையா? செல்லு. அப்ப தெளிவா சொல்லணும் பிள்ளைகள், தெளிவா சொல்லணும். என்ன சொல்லணும்? நம்ம இந்த தொடர்பு யாருக்கு எழுத இயலும்? இந்த தொடர்பு நம்ம யாருக்கு எழுத இயலும்? எல்லா தாக்கங்களுக்கும் எழுதலாமா? எல்லா தாக்கங்களுக்கும் இந்த தொடர்பு எழுதலாமான்னு சொல்லுங்க. அப்ப வாயு ஏகவின சமநிலைக்கு மட்டும் எழுதலாம்னு சொன்னா சரியா? வாயு ஏகவின சமநிலைக்கு மட்டும் எழுதலாம்னு சொன்னா சரியா? யாருக்கு எழுதலாம் பிள்ளைகள்? அந்த சமநிலையில, அந்த சமநிலை தாக்கத்துல கரைசல் சம்பந்தப்படலைன்னு சொன்னா. திண்மம் சம்பந்தப்படலாம், பிரச்சனையே இல்லை. திரவம் சம்பந்தப்படலாம், பிரச்சனையே இல்லை. கரைசல் சம்பந்தப்பட்டா மட்டும் என்ன செய்ய இயலாது பிள்ளைகள்? எழுத இயலாது. கரைசல் சம்பந்தப்படாத எப்படிப்பட்ட சமநிலையா இருந்தாலும் தைரியமா நீங்க என்ன செய்ய இயலும் பிள்ளைகள்? இந்த தொடர்பு நீங்க எடுக்க இயலும். ஞாபகம் இருக்கா? நான் சொல்றது விளங்குதான்னு சொல்லுங்க. இது மறக்குமா லைஃப்ல? இது மறக்குமா தம்பி லைஃப்ல? எனக்கு சொல்லு, இது மறக்குமா லைஃப்ல? மறக்குமா நெஞ்சம்? மறக்குமா நெஞ்சம்? செல்லு பிள்ளை. ஓகே, இதோட இன்றைய கிளாஸ் முடிச்சுக்கொள்வோம். இதோட இன்றைய கிளாஸ் முடிச்சுக்கொள்வோம். சோ நான் நம்புறேன் உங்களுக்கு இது 100% விளங்கி இருக்குன்னு சொல்லி நம்புறேன். நான் இந்த நோட்ஸ் உங்களுக்கு டைப் பண்ணி பிடிஎஃப் அனுப்பினா எப்படி பிள்ளைகள்? இந்த கயிற்சி இவ்வளவுக்குமான நோட்ஸ் உங்களுக்கு டைப் பண்ணி பிடிஎஃப் அனுப்பினா எப்படி? இல்ல நோட்ஸஸ் இல்லவா கிளாஸஸ்ல? நோட்ஸஸ் செல்லவா இல்ல டைப் பண்ணி பிடிஎஃப் அனுப்புவா? சொல்லுங்கடா. பெரும்பாலும் பிடிஎஃப் ஓகே. ஒரு சிலர் மட்டும் சொல்லுங்க சார். ஒரு சிலர் இல்ல, ஒரே ஆள் 2 தடவை சொல்லிடுறீங்க. கல்ல வேலை பார்க்கப்படாது. சரியாடு. சோ பாப்போம். எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அடுத்த சாட்டர்டே இருக்கு பிள்ளைகள். அடுத்த சாட்டர்டே இன்ஷா அடுத்த கிளாஸ் நடக்கும். உங்களுக்கு இதுக்குரிய கம்ப்ளீட் டியூட் வந்து நான் உங்களுக்கு போடுவேன். கெமிக்கல் ஈக்விலிபிரியத்துக்கான கம்ப்ளீட் டியூட் போடுவேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு செய்ய இயலுமா இருக்கும். கட்டாயம் நிறைய கேள்விகள் இப்ப செய்ய இயலுமா இருக்கு. நாங்க நிறைய சாப்டர் பார்த்திருக்கோம். அவ்வளவு நோட்ஸும் நம்ம எழுதணும். இல்லைன்னா நான் பிடிஎஃப் அனுப்புறேன். நான் டிசைட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன செய்வோம்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு வந்து என்ன செய்யறேன் அப்டேட் பண்றோம். சரியா பிள்ளை? இதுல இந்த கிளாஸ் உங்களுக்கு உண்மையாகவே பெனிஃபிட்டா இருந்துச்சுன்னு நீங்க நம்பினா பிள்ளை, ஏன்னா இதுல சில பிள்ளைகள் வந்து சும்மா ஜாயின் ஆகி பாக்குற பிள்ளைகளும் இருப்பீங்க. இது உண்மையாகவே பெனிஃபிட்டா அந்த கிளாஸ் இருந்துச்சுன்னு நீங்க நம்பினா இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி நீங்க கிளாஸஸ்ல ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். ஃபியூச்சரியம் அகாடமியோட அட்மின் நம்பரை நீங்க கண்டெக்ட் பண்ணி கிளாஸஸ்ல ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். இதை தாண்டி பிள்ளைகள் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் செஞ்சது உண்மையாக.
இந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் மாத்தி உங்களுக்கு செஞ்சு பார்த்தேன். உங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு அனுப்பி வைங்க பிள்ளைகள். ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமா இருந்தா, இல்ல உங்களுக்கு இந்த கிளாஸ் இன்னைக்கு இருந்ததுல பிள்ளைகள், நீங்க கிளாஸ் ஜாயின் ஆகுறதா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, பிரச்சனை இல்ல. இது எந்த பர்சனல் நம்பர். உங்களோட ஃபீட்பேக் என்ன, இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு என்ன ஃபீல் தந்துச்சுங்கிறத எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, இந்த வாட்ஸ்அப்ல வந்து பிரைவேட்டா அனுப்பி விடுங்க. நான் வந்து செக் பண்ணி கொள்றேன். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. என்ன சரி கேட்டுக்கொள்ளணுமா? என்ன சரி கேட்டுக்கொள்ளணுமாடா? ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கிறோம். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.